அத்தியாயம் 36. மேலை நாடுகளிடம் பாபாஜியின் அக்கறை. குருதேவா, நீங்கள் பாபாஜியை எப்பொழுதாவது சந்தித்திருக்கிறீர்களா? செராம்பூரில் ஓர் அமைதியான வேணிற்கால இரவு, ஆசிரமத்தின் 2வது மாடி பால்கனியில் வெப்ப பிரதேசத்திற்குரிய பெரிய நட்சத்திரங்கள் எங்கள் தலைக்கு மேல் ஒளிர்ந்து கொண்டிருக்க, நான் ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கு அருகில் அமர்ந்திருந்தேன். ஆம், குருதேவர் என் நேரிடையான கேள்வியைக் கண்டு புன்னகைத்தார். அவர் கண்கள் பயபக்தியால் ஒளிர்ந்தன. மரணமற்ற அந்த குருவை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு 3 முறை கிடைத்திருக்கிறது. எங்கள் முதல் சந்திப்பு அலகாபாத் கும்பமேளாவில் நிகழ்ந்தது. கும்பமேளாக்கள் என்பவை காலங்காலமாக பாரதத்தில் நடைபெற்று வரும் சமய திருவிழாக்களாகும். அவை ஆன்மீக குறிக்கோள்களை மக்களின் பார்வையில் தொடர்ந்து வைத்திருக்கின்றன. லட்சக்கணக்கான சிரத்தையுள்ள இந்துக்கள் 12 வருடங்களுக்கொரு முறை பலவித பிரிவுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சாதுக்கள், யோகிகள், சுவாமிகள் மற்றும் துறவிகள் ஆகியோரை தரிசிக்க கூடுவார்கள். இம்மகான்களில் பலர் மேளாவில் பங்கேற்கவும் மற்றும் அங்கு உலக மக்களுக்கு தங்கள் அருளாசிகளை அளிப்பதற்கும் அல்லாது வேறு எப்பொழுதும் தங்கள் தனிமையான இடங்களை விட்டு வெளியில் வராத துறவிகளாவார்கள். நான் பாபாஜியை சந்தித்த சமயத்தில் நான் ஒரு சுவாமி இல்லை, ஸ்ரீ யுக்தேஸ்வர் தொடர்ந்தார். ஆனால் லாகிரி மகாசயரிடமிருந்து கிரியா தீட்சையை ஏற்கனவே பெற்றிருந்தேன். அலகாபாத்தில் ஜனவரி 1894 நடக்க இருந்த மேளாவிற்கு செல்ல அவர் என்னை ஊக்குவித்தார். அதுதான் கும்பாவை பற்றிய என் முதல் அனுபவம். அங்கு நிறைந்திருந்த கூட்டத்தின் அளவையும் அமர்க்களத்தையும் கண்டு நான் சிறிது பிரமித்து விட்டேன். நான் சுற்றுமுற்றும் தேடியவாறு பார்த்தபொழுது எந்த மகானுடைய ஒளி பொருந்திய முகமும் எனக்கு தென்படவில்லை. கங்கை கரையிலுள்ள ஒரு பாலத்தை கடக்கும் பொழுது அறிமுகமான ஒருவர் திருவோட்டை நீட்டியவாறு அருகில் நிற்பதை பார்த்தேன். ஓ, இந்த திருவிழா இரைச்சலும் பிச்சைக்காரர்களும் நிறைந்த பெருங்குழப்பமே தவிர வேறொன்றுமில்லை. நான் ஏமாற்றத்துடன் நினைத்தேன். மனித குலத்தின் நலனுக்காக பொறுமையுடன் நடைமுறை அறிவின் எல்லையை பெருக்கி வரும் மேலை நாட்டு விஞ்ஞானிகள் சமயத்தை நிலைநாட்டுவதாக சொல்லிக்கொண்டு பிச்சையில் மனத்தை செலுத்தும் இச்சோம்பேறிகளை விட கடவுளுக்கு அதிக பிரியமானவர்களாக இருக்க மாட்டார்களா? சமூக சீர்திருத்தத்தை பற்றிய என் தகிக்கும் எண்ணங்கள் என் முன் வந்து நின்ற உயரமான ஒரு சந்நியாசியின் குரலால் தடைபட்டன. அவர், ஐயா, உங்களை ஒரு மகான் கூப்பிடுகிறார் என்றார். யாரவர்? நீங்களே வந்து பாருங்களே. அவருடைய இந்த சுருக்கமான அறிவுரையை தயங்கியவாறு பின்பற்றி நான் சீக்கிரமே பல கவர்ச்சியான சீடர்கள் கொண்ட ஒரு குழுவுடன் ஒரு மரத்தின் அருகில் அதன் கிளைகளின் நிழலில் அமர்ந்திருந்த அந்த குருவைக் கண்டேன். கருமையான கண்களுடன் பிரகாசமான அசாதாரணமான உருவத்தைக் கொண்ட அந்த மகான் நான் அங்கு சென்றதும் எழுந்து என்னை கட்டித் தழுவினார். வரவேண்டும் சுவாமிஜி என்றார் அன்புடன். ஐயா, நான் சுவாமி இல்லை என்றேன் அழுத்தமாக. நான் யாருக்கு சுவாமி என்ற பட்டத்தை அளிக்க தெய்வீகமாக வழிகாட்டப்படுகிறேனோ அவர்கள் அதை நிராகரிப்பதில்லை. அம்மகான் எளிய முறையில் என்னிடம் கூறினாலும் அவருடைய சொற்களில் உண்மையின் ஆழ்ந்த திட நம்பிக்கை தொனித்தது. அக்கணமே ஓர் ஆன்மீக அருளாசியின் அலையால் நான் சூழப்பட்டேன். நான் புராதன சந்நியாசிகளின் பரம்பரைக்கு திடீரென்று உயர்ந்ததைக் கண்டு புன்னகை புரிந்தவாறு எனக்கு இவ்வாறான மரியாதையை கொடுத்த உண்மையிலேயே உயர்ந்தவரும் தேவனைப் போன்று மனித உருவத்திலுமிருந்த அவரது பாதங்களில் பணிந்தேன். பாபாஜி, அது உண்மையில் அவர்தான். மரத்தடியில் அவர் அருகில் இருந்த ஓர் ஆசனத்தில் என்னை அமர சைகை செய்தார். அவர் இளைஞராகவும் வலிமை பொருந்தியவராகவும் இருந்தார். மேலும் லாகிரி மகாசயரைப் போலவே காணப்பட்டார். நான் பல தடவைகள் இந்த இரு மகான்களின் தோற்றத்தில் இருந்த அசாதாரணமான ஒற்றுமைகளை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் அவ்வுருவ ஒற்றுமை என் மனத்தில் சட்டென்று பதியவில்லை. பாபாஜியிடம் ஒருவர் மனத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணமும் எழுவதை தடுக்கக்கூடிய ஒரு திறன் உண்டு. அவரை அடையாளம் கண்டுகொண்டதினால் நான் ஸ்தம்பித்து போகாமல் அவர் முன்னிலையில் முழுவதும் இயல்பாக இருக்க வேண்டும் என்று அந்த மகான் விரும்பியது வெளிப்படையாக தெரிந்தது. கும்பமேளாவை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்?
நான் மிகவும் ஏமாற்றமடைந்து விட்டேன் ஐயா என்றவன் அவசரமாக, உங்களை சந்திக்கும் சமயம் வரை என்று தொடர்ந்தேன். என்னவோ மகான்களையும் இந்த அமர்க்களத்தையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியவில்லை. பார்ப்பதற்கு அவரைப் போல் நான் 2 மடங்கு வயதுடையவனாக இருந்த போதிலும் அம்மகான் கூறினார், குழந்தாய், பலருடைய குற்றங்களுக்காக முழுவதையும் எடை போடாதே. மணலும் சர்க்கரையும் கலந்த கலவையைப் போன்று இப்புவியில் அனைத்தும் கலப்பான தன்மை உடையது. சர்க்கரையை மட்டும் எடுத்துக்கொண்டு மணலை தொடாமலே விட்டுவிடும் புத்திசாலியான எறும்பு போல் இருக்க வேண்டும். இங்கு சாதுக்களில் பலர் இன்னும் மாயையில் உழன்றபடி இருந்தாலும் இந்த மேளா கடவுளை உணர்ந்த சில மகான்களால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளது. இந்த உன்னத மகானை சந்தித்த என் சொந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அவர் கூறியதை நான் உடனே ஒப்புக்கொண்டேன். ஐயா, நான் மேலை நாடுகளில் உள்ள புகழ்பெற்ற விஞ்ஞானிகளை, உண்மையில் இங்கு கூடியிருக்கும் அநேகரை விடவும் அதிக புத்தி கூர்மையுள்ளவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தொலைதூர ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய இடங்களில் வாழ்ந்து வரும் பலவித மத பிரிவுகளைச் சேர்ந்த அவ்விஞ்ஞானிகள் இங்கு நடக்கும் தற்போதையது போன்ற மேளாக்களின் உண்மையான மதிப்பை பற்றி எதுவுமே அறியாதவர்கள். பாரதத்தின் மகான்களை சந்திப்பதினால் மிக்க நன்மை அடையக்கூடியவர்கள் அவர்கள்தாம். அறிவின் சாதனைகளில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அநேகர் நயமற்ற லௌகீகத்தில் ஊறித் திளைப்பவர்கள். மற்றவர்களோ விஞ்ஞானத்திலும் தத்துவத்திலும் புகழ்பெற்று மதங்களின் அடிப்படை ஒற்றுமையை உணராதவர்கள். அவர்களுடைய சமய கோட்பாடுகள் கடக்க முடியாத தடைகளாக அவர்களை நம்மிடமிருந்து நிரந்தரமாக பிரித்துவிடக்கூடிய ஆபத்து உள்ளது. நீ மேலை நாடுகள் மற்றும் கீழை நாடுகள் ஆகிய இரண்டிலுமே அக்கறை செலுத்துவதைக் கண்டேன். பாபாஜியின் முகம் ஒப்புதலுடன் பிரகாசித்தது. எல்லா மனிதர்களுக்கும் இடமளிக்கக்கூடிய உன் பரந்த இதயத்தின் வேதனையை நான் உணர்ந்தேன். அதனால்தான் நான் உன்னை இங்கு அழைத்தேன். கீழை நாடுகளும் மேலை நாடுகளும் ஆன்மீகம், லௌகீகம் ஆகிய இரண்டும் இணைந்த பொன்னான நடுத்தர பாதையை நிறுவ வேண்டும். அவர் தொடர்ந்தார். பொருளாதார முன்னேற்றத்தில் பாரதம் மேற்கிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அதற்கு பதிலாக பாரதம் எல்லோருக்கும் பொதுவான யோக விஞ்ஞான முறைகளை கற்பிக்க வேண்டும். அதன் மூலம் மேற்கானது அதன் மத நம்பிக்கைகளின் அடிப்படைக்கு அசைக்க முடியாத யோக விஞ்ஞானத்தை ஆதாரமாக கொள்ள முடியும். சுவாமிஜி, கீழே மற்றும் மேலை நாடுகளுக்கிடையே வரப்போகும் இணக்கமான பரிமாற்றத்தில் நீங்கள் ஆற்ற வேண்டிய பங்கு உள்ளது. சில வருடங்களுக்கு பிறகு நான் உங்களிடம் அனுப்பும் ஒரு சீடனுக்கு நீங்கள் மேலை நாடுகளில் யோகத்தை பரப்புவதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அங்கிருந்து ஆன்மீகத்தை நாடும் அநேக ஆத்மாக்களின் அதிர்வலைகள் வெள்ளம் போல் பெருகி என்னிடம் வருகின்றன. அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் எழுச்சி பெற காத்திருக்கும் உள்ளார்ந்த சக்தி வாய்ந்த மகான்களை நான் காண்கிறேன். அவருடைய கதையின் இந்த கட்டத்தில் ஸ்ரீ யுக்தேஸ்வர் தன் பார்வையை முழுவதுமாக என் மீது திருப்பினார். என் மகனே, பிரகாசமான நிலவொளியில் புன்னகை புரிந்தவாறு அவர் கூறினார், எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் பாபாஜி எனக்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்த சீடன் நீதான். பாபாஜிதான் நான் ஸ்ரீ யுக்தேஸ்வரை அடைய வழிகாட்டினார் என்றறிய எனக்கு மகிழ்ச்சியாயிருந்தது. எனினும் எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கும் மேலை நாடுகளில் என் அன்பான குருவிடமிருந்தும் ஆசிரமத்தின் எளிய அமைதியினின்றும் விலகி என்னை நினைத்து பார்க்க எனக்கு கடினமாயிருந்தது. பாபாஜி பிறகு பகவத்கீதையை பற்றி பேசினார். ஸ்ரீ யுக்தேஸ்வர் தொடர்ந்தார். நான் கீதையின் பல அத்தியாயங்களுக்கு விளக்க உரை எழுதியிருக்கும் விஷயத்தை அவர் அறிந்துள்ளார் என்பதை சில புகழ்ச்சியான வார்த்தைகள் மூலம் அவர் குறிப்பிட்டது கண்டு எனக்கு ஒரே வியப்பு. சுவாமிஜி, என் வேண்டுகோளின்படி தயவு செய்து இன்னொரு காரியம் செய்யுங்கள், அந்த மகான் கூறினார். இந்து மற்றும் கிறிஸ்துவ மத நூல்களுக்கு இடையே உள்ள அடிப்படையான இணக்கம் பற்றி ஒரு சிறு புத்தகம் எழுதக்கூடாதா? இப்பொழுது அவற்றின் அடிப்படை ஒற்றுமை மனிதர்களுடைய பிரிவுகளின் பேதங்களினால் மங்கிவிட்டது. இறைவனின் அருள் பெற்ற புதல்வர்கள் யாவரும் ஒரே விதமான உண்மைகளை எடுத்து கூறியிருக்கிறார்கள் என்பதை இணையான குறிப்புகளின் மூலம் எடுத்துக் காட்டுங்கள். மகராஜ், நான் தயக்கத்துடன் பதிலளித்தேன். எப்படிப்பட்ட கட்டளை? என்னால் அதை நிறைவேற்ற முடியுமா? பாபாஜி மிருதுவாக நகைத்தார். என் மகனே, ஏன் சந்தேகப்படுகிறாய்?
அவர் நம்பிக்கையூட்டியவாறு கூறினார். உண்மையில் இதெல்லாம் யாருடைய காரியம்? எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் யார்? கடவுள் என்னை எதையெல்லாம் சொல்ல வைக்கிறாரோ அதெல்லாம் உண்மையென நடந்தாக வேண்டும். நான் அந்த மகானின் அருளாசியினால் சக்தி பெற்று விட்டதாக கருதி அப்புத்தகத்தை எழுதுவதற்கு ஒப்புக்கொண்டேன். பிரியும் தருணம் வந்துவிட்டதை உணர்ந்து நான் என் இலையாலான ஆசனத்திலிருந்து எழுந்தேன். உனக்கு லாகிரியை தெரியுமா? அக்குருதேவர் வினவினார். அவர் பெரிய மகான் அல்லவா? நம் சந்திப்பை பற்றி அவரிடம் கூறு. பிறகு லாகிரி மகாசயருக்கு ஒரு செய்தியை என்னிடம் அளித்தார். நான் விடைபெற்றுக் கொள்ள பணிவாக வணங்கியதும் அம்மகான் அன்பாக முறுவலித்தார். நீ புத்தகம் எழுதி முடித்ததும் நான் உன்னிடம் வருகை புரிகிறேன், அவர் உறுதி கூறினார். நல்லது, தற்சமயம் போய் வா. மறுநாள் நான் அலகாபாத்தை விட்டு கிளம்பி காசிக்கு ரயிலேறினேன். என் குருதேவரின் இல்லத்தை அடைந்து கும்பமேளாவில் நான் கண்ட அற்புதமான மகானைப் பற்றிய முழு கதையையும் விளக்கினேன். ஓ, அவர் யார் என்று நீ அடையாளம் கண்டு கொள்ளவில்லையா? லாகிரி மகாசயரின் கண்களில் சிரிப்பு நடனமாடியது. நீ அவரை கண்டுகொள்ளவில்லை என்பது எனக்கு தெரிகிறது. ஏனெனில் அவரே உன்னை தடுத்து விட்டார். அவர்தான் என் இணையற்ற குருதேவர் தெய்வீக பாபாஜி. பாபாஜி? நான் மலைப்புடன் திரும்ப கூறினேன். யோகி கிறிஸ்து பாபாஜி, மறைந்தும் மறையாமலும் காக்கும் பாபாஜி. ஓ, மறுபடியும் கடந்த காலத்தை திரும்ப அடைந்து மேலும் ஒரு முறை அவருடைய முன்னிலையில் அவரது பாத தாமரைகளில் என் பக்தியை தெரிவித்து பணிய வேண்டும் போலிருக்கிறதே. கவலைப்பட வேண்டாம், அவர்தான் உன்னை மறுபடியும் பார்ப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறாரே, லாகிரி மகாசயர் ஆறுதலாக கூறினார். குருதேவா, அந்த தெய்வீக மகான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கான சேமிப்பு சக்தி குறைவாக உள்ளது. அநேகமாக அது முடிந்துவிட்டது என்று லாகிரியிடம் சொல் என்றார். புதிர் போன்ற இச்சொற்களை நான் கூறியதும் லாகிரி மகாசயரின் உடல் ஏதோ மின்னலினால் தாக்குண்டது போல் நடுங்கியது. ஒரே கணத்தில் அவரை சுற்றியுள்ள அனைத்துமே மௌனமாகிவிட்டது. அவருடைய சிரித்த முகம் அசாத்திய கடினமாகிவிட்டது. மங்கலான அசைவற்ற மரச்சிலை அதனுடைய ஆசனத்தில் அமர்ந்திருந்தது போல அவருடைய சரீரம் நிறமிழந்தது. நான் அதிர்ச்சியும் திகிலும் அடைந்தேன். இந்த ஆனந்தமான ஆத்மா இவ்வளவு பயங்கர தீவிரத்தை வெளிப்படுத்தியதை என் வாழ்க்கையில் நான் என்றுமே கண்டதில்லை. அங்கு கூடியிருந்த மற்ற சீடர்களும் பயத்துடன் விழித்தார்கள். மௌனத்தில் 3 மணி நேரம் கழிந்தது. பிறகு லாகிரி மகாசயர் அவருடைய சுபாவமான மகிழ்ச்சியான தன்மையை அடைந்து ஒவ்வொரு சீடனுடனும் அன்புடன் பேசினார். ஒவ்வொருவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பாபாஜியின் செய்தியானது லாகிரி மகாசயர் சீக்கிரமே தன் பூத உடலை விட்டுவிடுவார் என்பதற்கான நிச்சயமான சங்கேதமாகும். இச்செய்தியை என் குருதேவர் புரிந்து கொண்டார் என்பதை அவரது மாற்றத்திலிருந்து நான் உணர்ந்து கொண்டேன். அவருடைய பயங்கர மௌனம், குருதேவர் அக்கணமே தன் உள்ளிருப்பை கட்டுப்படுத்தி எஞ்சியிருந்த லௌகீக உலகின் கட்டுக்களை அறுத்து பரமாத்மாவில் என்றும் ஜீவித்திருக்கும் பேதமற்ற நிலைக்கு பறந்துவிட்டார் என்பதை நிரூபித்தது. பாபாஜியின் இக்குறிப்பு அவர் வழக்கப்படி கூறும் நான் உன்னுடன் என்றும் இருப்பேன் என்று பொருள்பட்டதாக தோன்றியது. பாபாஜி, லாகிரி மகாசயர் இருவருமே எல்லாம் அறிந்தவர்களானாலும் என் மூலமாகவோ அல்லது வேறு எந்த நடுவர் மூலமாகவோ அவர்கள் செய்தி பரிமாறிக்கொள்ள வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. என்றாலும் அப்பெரிய மகான்கள் அடிக்கடி மனித நாடகத்தில் ஒரு பங்கேற்க உயர் நிலையிலிருந்து இறங்கி வருகிறார்கள். அவர்கள் சாதாரணமான முறையில் தூதுவர்கள் மூலம் சில சமயங்களில் தங்கள் தீர்க்க தரிசன செய்திகளை அனுப்புகிறார்கள். இதற்கு காரணம் பின்னர் நிறைவேறும் அவர்களின் சொற்களை பற்றிய கதையை அறிய நேர்கின்ற ஒரு பரந்த மனித வட்டத்திற்கு அவை அதிக தெய்வ நம்பிக்கையை ஊட்டும் என்பதுதான். சீக்கிரமே நான் காசியை விட்டு புறப்பட்டு பாபாஜி கேட்டுக்கொண்டபடி சாத்திரங்களை பற்றி எழுதும் பணியை செராம்பூரில் தொடங்கினேன். ஸ்ரீ யுக்தேஸ்வர் தொடர்ந்தார். நான் என்னுடைய பணியை தொடங்கியதுமே என் மனத்தில் மரணமற்ற அந்த குருவிற்கு அர்ப்பணமாக ஒரு கவிதை இயற்ற வேண்டுமென ஊக்கம் ஏற்பட்டது. நான் இதற்கு முன்
சமஸ்கிருத மொழியில் கவிதை எழுத முயன்றதே இல்லை என்றாலும் என் பேனாவிலிருந்து இனிமையான வரிகள் எந்த சிரமமும் இல்லாமல் வெளிப்பட்டன. அமைதியான இரவு நேரத்தில் பைபிளிலும் சனாதன தர்ம சாத்திரங்களிலும் உள்ள ஒப்புமையை பற்றிய பணியில் ஈடுபட்டேன். அருள் பெற்ற மகானாகிய இயேசுவின் சொற்களை மேற்கோள் காட்டி அவருடைய போதனைகளும் வேதங்களின் உண்மைகளுடன் அடிப்படையில் ஒன்றாகவே இருப்பதைக் காண்பித்தேன். என் பரமகுருவின் ஆசியினால் எனது புத்தகம் த ஹோலி சயின்ஸ் என்னும் கைவல்ய தரிசனம் மிக குறுகிய காலத்திலேயே நிறைவு பெற்றது. என் இலக்கிய முயற்சிகளை முடித்த மறுநாள் காலை குருதேவர் தொடர்ந்தார். கங்கையில் நீராட வேண்டி நான் ராய்காட்டிற்கு சென்றேன். அந்த துறை வெறிச்சோடி கிடந்தது. சூரிய ஒளியின் அமைதியை அனுபவித்தவாறு சிறிது நேரம் அசைவற்று நின்றேன். மின்னும் நீரில் நீராடிவிட்டு நான் வீட்டிற்கு திரும்ப ஆயத்தமானேன். அந்த அமைதியில் கங்கையில் நனைந்த என் ஆடைகளிலிருந்து நான் வைக்கும் ஒவ்வொரு அடியின் போதும் எழும் சரக் சரக் என்ற ஒலி மட்டுமே கேட்டது. நதிக்கரையின் பெரிய ஆலமரத்தை தாண்டியதும் ஏதோ ஒரு பலமான உத்வேகம் என்னை திரும்பி பார்க்க தூண்டியது. அங்கே அந்த ஆலமர நிழலின் அடியில் மகான் பாபாஜி சில சீடர்கள் சுற்றியிருக்க அமர்ந்திருந்தார். நான் கனவு எதுவும் காணவில்லை என்பதை நிச்சயமாக்க, சுவாமிஜி வாழ்த்துக்கள். பாபாஜியின் இனிமையான குரல் ஒலித்தது. நீ உன் புத்தகத்தை வெற்றிகரமாக எழுதி முடித்ததைக் காண்கிறேன். நான் உனக்கு அளித்த வாக்குறுதியின்படி உனக்கு நன்றி கூற வந்திருக்கிறேன். அதிவேகமாக துடிக்கும் இதயத்துடன் நான் நெடுஞ்சான் கிடையாக அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினேன். பரமகுருவே, நான் இறைஞ்சி வேண்டினேன். இங்கு அருகில் இருக்கும் என் வீட்டிற்கு தாங்களும் தங்கள் சீடர்களும் வந்திருந்து கௌரவிக்க கூடாதா? அந்த மகாகுரு முறுவலுடன் மறுத்தார். இல்லை குழந்தாய், நாங்கள் மரங்களின் நிழலை விரும்பும் மக்கள். இந்த இடம் மிகவும் சௌகரியமாகவே உள்ளது என்றார். குருதேவா, தயவு செய்து சற்று பொறுக்க வேண்டும். நான் அவரை கெஞ்சியவாறு நோக்கினேன். தங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள் எடுத்துக்கொண்டு உடனே திரும்புகிறேன். சில நிமிடங்களில் நான் விசேஷ இனிப்புகளுடன் திரும்பி வந்த பொழுது அந்த விசால மரத்தடியில் அத்தெய்வீக குழு இல்லை. நான் அப்படித்துறையைச் சுற்றி எல்லா இடங்களிலும் தேடினேன். ஆனால் என் மனத்திற்குள் அச்சிறு குழு ஆகாய வெளி இறக்கைகளைக் கொண்டு ஏற்கனவே பறந்து போய்விட்டதென எனக்கு தெரிந்தது. நான் மிகவும் மனம் புண்பட நேர்ந்தது. நான் மறுபடி பாபாஜியை சந்தித்தால் கூட நான் அவருடன் பேச அக்கறை காட்டப் போவதில்லை. நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன், இப்படி என்னை விட்டு திடீரென்று புறப்பட்டது இரக்கமற்ற செய்கை இல்லையா? அது அன்பினால் ஏற்பட்ட கோபமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சில மாதங்களுக்குப் பிறகு நான் காசிக்குச் சென்று லாகிரி மகாசயரைக் கண்டேன். நான் அவருடைய கூடத்தை அடைந்ததும் அவர் என்னை புன்னகையுடன் வரவேற்றார். உள்ளே வா யுக்தேஸ்வர், நீ இப்பொழுது என் அரைவாசலில் பாபாஜியை சந்தித்தாயா? ஏன் இல்லையே, நான் ஆச்சரியத்துடன் பதிலளித்தேன். இங்கே வா. லாகிரி மகாசயர் என்னை நெற்றியில் மிருதுவாகத் தொட்டார். உடனே கதவருகில் அன்றலர்ந்த முழு தாமரை போன்ற பாபாஜியின் உருவத்தைக் கண்டேன். எனக்கு நான் முன்பு புண்பட்டது நினைவிற்கு வந்தது. நான் வணங்கவில்லை. லாகிரி மகாசயர் என்னை ஆச்சரியத்துடன் நோக்கினார். அத்தெய்வீக குரு ஆழங்காண முடியாத தன் கண்களால் என்னை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். நீ என்னிடம் வருத்தமுற்றிருக்கிறாய். ஐயா, ஏன் இருக்கக்கூடாது? நீங்கள் உங்களது மாயக்குழுவுடன் காற்றிலிருந்து தோன்றினீர்கள், அதுபோல் காற்றிலேயே நீங்கள் மறைந்தும் விட்டீர்கள் என்று நான் பதிலளித்தேன். நான் உன்னை வந்து பார்ப்பேன் என்று கூறினேனே தவிர எவ்வளவு நேரம் இருப்பேன் என்று கூறவில்லையே. பாபாஜி மிருதுவாக சிரித்தார். நீ ஒரே படபடப்பாக இருந்தாய். நிச்சயமாக கூறுகிறேன், உன் பலமான பதட்டம் என்னை கிட்டத்தட்ட காற்றிலேயே கரையும்படி ஆக்கிவிட்டது. புகழ்ச்சியற்ற இச்சமாதானத்தில் நான் அக்கணமே திருப்தி அடைந்தேன். நான் அவர் காலடியில் வணங்கினேன். அந்த மகாகுரு என் தோளில் அன்புடன் தட்டி கொடுத்தார். குழந்தாய், நீ இன்னும் அதிகமாக தியானம் செய்ய வேண்டும். உன் பார்வை இன்னும் குற்றமற்றதாகவில்லை. நான் சூரிய ஒளியின் பின்னால் மறைந்திருந்ததை உன்னால் பார்க்க முடியவில்லை. தெய்வீக வேணுகானத்தை ஒத்த குரலில் இச்சொற்களை பொழிந்துவிட்டு கட்புலனாகாத பிரகாசத்தினுள்ளே
மறைந்து விட்டார். நான் என் குருவை காண்பதற்கென்று காசிக்குச் சென்ற கடைசி பயணங்களில் அதுவும் ஒன்று. ஸ்ரீ யுக்தேஸ்வர் கூறி முடித்தார். பாபாஜி கும்பமேளாவில் முன்னோடியாக கூறியது போல் லாகிரி மகாசயரின் இல்லற அவதாரம் முடிவிற்கு வந்து கொண்டிருந்தது. 1895 வேணிற் காலத்தில் அவரது திடகாத்திரமான உடலின் முதுகில் ஒரு சிறு கட்டி தோன்றியது. அவர் அறுவை சிகிச்சைக்கு உடன்பட மறுத்துவிட்டார். அவர் தன் சீடர்கள் சிலரின் தீய கர்ம வினைக்கு தன் சொந்த உடலால் பிராயச்சித்தம் செய்து கொண்டிருந்தார். கடைசியில் சில சீடர்கள் மிகவும் பிடிவாதம் செய்ததன் பேரில் குருதேவர் மறைமுகமாக பதிலளித்தார். இந்த உடல் போவதற்கு ஒரு காரணம் வேண்டும். நீங்கள் எது செய்தாலும் நான் அதற்கு உடன்படுகிறேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு தன்னிகரற்ற அந்த மகான் தன் பூத உடலை காசியில் நீத்தார். அவரை நாடி அவருடைய சிறிய வரவேற்பறைக்கு நான் பிறகு செல்ல வேண்டியிருக்கவில்லை. என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அவருடைய சர்வ வியாபகமான வழிகாட்டுதலின் அருளாசியை பெற்றிருப்பதை நான் காண்கிறேன். பல வருடங்களுக்குப் பிறகு மிக முன்னேற்றம் அடைந்திருந்த சீடராகிய சுவாமி கேசவானந்தர் மூலமாக லாகிரி மகாசயரின் மறைவை பற்றி பல ஆச்சரியமான விவரங்களை கேட்டறிந்தேன். கேசவானந்தர் என்னிடம் குருதேவர் தன் உடலை களைவதற்கு சில தினங்களுக்கு முன்னால் ஹரித்வாரில் நான் என் ஆசிரமத்தில் அமர்ந்திருந்த பொழுது உருப்பெற்று அவர் என் முன் தோன்றினார். உடனே காசிக்கு வா, இச்சொற்களை கூறி லாகிரி மகாசயர் மறைந்தார். நான் உடனே காசிக்கு ரயிலேறினேன். என் குருதேவரின் வீட்டில் பல சீடர்கள் கூடியிருப்பதைக் கண்டேன். அன்று மணிக்கணக்கில் அவர் கீதை விளக்கம் கூறிக்கொண்டிருந்தார். பிறகு அவர் மிக சாதாரணமாக எங்களுக்கு கூறினார், நான் வீட்டிற்கு போகிறேன். எங்கள் வேதனை நிறைந்த புலம்பல்கள் தடுக்க முடியாத அருவியைப் போல் பெருகியது. ஆறுதல் அடையுங்கள், நான் மறுபடி எழுவேன். இதை கூறிய பிறகு லாகிரி மகாசயர் தன் ஆசனத்திலிருந்து எழுந்து 3 முறை தன்னைத்தானே சுற்றி கொண்டு வடக்கு திசையை நோக்கியவாறு பத்மாசனத்தில் அமர்ந்து ஆனந்தமாக மகா சமாதியை எய்தினார். பக்தர்களுக்கு மிகவும் பிரியமான லாகிரி மகாசயரின் அழகிய உடல் இல்லறத்தாருக்கு செய்ய வேண்டிய பவித்திரமான சடங்குகளுடன் புனித கங்கை நதிக்கரையில் மணிகர்ணிகா படித்துறையில் தகனம் செய்யப்பட்டது. கேசவானந்தர் தொடர்ந்தார். மறுநாள் நான் இன்னும் காசியிலேயே இருந்த பொழுது காலை 10 மணிக்கு என் அறையை பிரகாசமான ஓர் ஒளி சூழ்ந்தது. ஓ, என் முன்னால் லாகிரி மகாசயரின் இரத்தமும் சதையும் கொண்ட பூத உடல் நின்றது. அதிக இளமையும் பிரகாசமும் கொண்டு தோன்றியதை தவிர அது அவருடைய பழைய உடலைப் போன்று அப்படியே இருந்தது. என் தெய்வீக குரு என்னிடம் பேசினார். கேசவானந்தா, இது நானேதான். எரிக்கப்பட்ட என் உடலின் சிதைந்த அணுக்களிலிருந்து மறுபடியும் அமைக்கப்பட்ட உருவத்தை தான் உயிர்ப்பித்திருக்கிறேன். இந்த உலகில் இல்லறத்தானாக நான் செய்ய வேண்டிய கடமைகள் முடிந்துவிட்டன. ஆனால் நான் இந்த உலகை இன்னும் முழுதும் விட்டுவிடவில்லை. நான் இப்பொழுதிலிருந்து இமயத்தில் பாபாஜியுடன் சில காலம் கழிப்பேன். பிரபஞ்சத்திலும் பாபாஜியுடன் இருப்பேன். பிறகு எனக்கு சில ஆசி சொற்கள் கூறிவிட்டு மனித அறிவுக்கு எட்டாத அந்த மகா குரு மறைந்தார். அற்புதமானதொரு ஊக்கம் என் இதயத்தை நிறைத்தது. கிறிஸ்து, கபீர் ஆகியவர்களின் ஸ்தூல மரணத்திற்குப் பிறகும் அவர்களுடைய சீடர்கள் தங்கள் ஜீவனுள்ள குருவை காண கொடுத்து வைத்தது போல் நானும் ஆன்மீகத்தில் உயர்த்தப்பட்டவனானேன். நான் ஹரித்வாரில் உள்ள தனிமையான என் ஆசிரமத்திற்கு திரும்பிய பொழுது கேசவானந்தர் தொடர்ந்தார். என்னுடன் லாகிரி மகாசயரின் புனிதமான அஸ்தியில் ஒரு பகுதியை எடுத்து வந்தேன். என் குரு தன் இட கால கூட்டை விட்டு தப்பித்துச் சென்று விட்டார் என்பது எனக்கு தெரியும். ஒரு சர்வ வியாபக பறவை விடுவிக்கப்பட்டது. இருந்தாலும் அவருடைய புனித அஸ்தியை கோயிலாக்கி வைத்திருப்பது எனக்கு திருப்தியை அளித்தது. திரும்ப உயிர்த்தெழுந்த குருவை காணும் பேறு பெற்றவர்களில் இன்னொரு சீடர் மகான் பஞ்சனன் பட்டாச்சாரியா ஆவார். நான் கல்கத்தாவில் உள்ள அவர் வீட்டிற்கு விஜயம் செய்து அவர் லாகிரி மகாசயருடன் கழித்த பல வருடங்களின் கதைகளை மிக்க மகிழ்ச்சியுடன் கேட்டிருக்கிறேன். கடைசியாக அவருடைய வாழ்க்கையிலேயே மிகவும் அற்புதமானதொரு சம்பவத்தை பற்றி அவர் என்னிடம் கூறினார். இங்கு கல்கத்தாவில் காலை 10 மணிக்கு அவரை தகனம் செய்த மறுநாள் லாகிரி மகாசயர் என் முன்னால் உயிருடன் தோன்றினார் என்று பஞ்சனன் கூறினார்.
சுவாமி பிரணவானந்தர் ஈருடல் கொண்ட மகான். அவர் கூட அவருடைய சொந்த தெய்வீக அனுபவத்தின் விவரங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ராஞ்சியில் அவர் என் பள்ளிக்கூடத்திற்கு வருகை தந்திருந்த பொழுது அவர் கூறினார், லாகிரி மகாசயர் தன் உடலை நீர்த்து விடுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு உடனே காசிக்கு வரும்படி எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் தாமதமாகி என்னால் உடனே கிளம்ப முடியவில்லை. காலை 10 மணிக்கு நான் காசிக்கு புறப்படுவதற்கு தயார் செய்து கொண்டிருந்த பொழுது ஒளி பொருந்திய என் குருவின் உருவம் என் அறையில் திடீரென்று தோன்றியதைக் கண்டு நான் சொல்லொணா மகிழ்ச்சி அடைந்தேன். காசிக்கு போக ஏன் அவசரப்படுகிறாய்? லாகிரி மகாசயர் புன்முறுவலுடன் கூறினார், நீ அங்கு என்னை இனி காண மாட்டாய். அவருடைய சொற்களின் பொருள் எனக்கு புலப்பட்டதும் நான் அவரை சொப்பன தரிசனத்தில்தான் காண்பதாக நம்பி மனமுடைந்து புலம்பலானேன். குருதேவர் சமாதானப்படுத்தியவாறு என்னை நெருங்கினார். இதோ பார், என்னை தொடு என்றார். எப்பொழுதும் போல் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். புலம்பாதே, நான் உன்னுடன் எப்போதும் இருக்கவில்லையா என்ன? சீரிய 3 சீடர்களின் கூற்றிலிருந்து ஓர் அற்புதமான உண்மையின் கதை வெளிப்பட்டது. அவருடைய உடல் தழலுக்கு இரையான மறுதினம் காலை 10 மணி அளவில் திரும்ப உயிர்த்தெழுந்த அந்த குரு உண்மையான, ஆனால் உருவம் மாறுதலடைந்த உடலுடன் வெவ்வேறு நகரங்களில் இருந்த 3 சீடர்களுக்கு முன்னால் தோன்றியிருக்கிறார். ஆதலால் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையையும் சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையையும் மேற்கொள்ளும் பொழுது சாவு வெற்றியால் வீழ்த்தப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ள இப்பழமொழி நிறைவேறும். ஓ சாவே, உன் விஷக்கொடுக்கு எங்கே? ஓ சவக்குழியே, உன் வெற்றி எங்கே? அத்தியாயம் 37. நான் அமெரிக்கா செல்கிறேன். அமெரிக்கா. நிச்சயமாக இந்த மக்கள் அமெரிக்கர்கள்தான். என் உள்மனத் தோற்றத்தில் மேலை நாட்டு முகங்களின் ஒரு பரந்த காட்சி தென்பட்ட பொழுது இந்த எண்ணம்தான் தோன்றியது. ராஞ்சி பாடசாலையின் சரக்கு அறையில் தூசி படிந்த சில பெட்டிகளின் பின்னால் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருந்தேன். சிறுவர்களின் நடுவில் வேலை மிகுந்த அந்த வருடங்களில் தனிமையான ஓர் இடம் காண்பது கூட மிக கடினம். அக்காட்சி தொடர்ந்தது. பெருந்தொகையான மக்கள் என்னை உற்று நோக்கியவாறு நடிகரைப் போன்று மனமென்னும் மேடையில் தோன்றி சென்றவாறு இருந்தனர். சரக்கு அறையின் கதவு திறந்தது. வழக்கப்படியே இளஞ்சிறுவர்களில் ஒருவன் நான் ஒளிந்திருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டான். விமல், இங்கே வா, நான் மகிழ்ச்சியுடன் கூறினேன். உனக்கு ஒரு செய்தியை சொல்லப் போகிறேன். இறைவன் என்னை அமெரிக்காவிற்கு அழைக்கிறார். அமெரிக்காவிற்கா? என் சொற்களை அச்சிறுவன் எதிரொலித்த குரலின் விதம் நான் சந்திரனுக்கு என்று கூறிவிட்டது போல் இருந்தது. ஆம், நான் கொலம்பஸை போன்று அமெரிக்காவை கண்டுபிடிக்கச் செல்கிறேன். அவர் இந்தியாவை கண்டுபிடித்ததாக நினைத்தார். நிச்சயமாக இவ்விரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஏதோ ஒரு கர்ம வினை தொடர்பு இருக்கிறது. விமல் வேகமாக ஓடிவிட்டான். சீக்கிரமே அந்த 2 காலுடைய செய்தித்தாளினால் முழு பள்ளிக்கூடத்திற்கும் இச்செய்தி அறிவிக்கப்பட்டது. நான் குழம்பியிருந்த ஆசிரியர் குழுவை அழைத்து பள்ளிக்கூடத்தின் பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்தேன். நீங்கள் லாகிரி மகாசயருடைய கல்வியின் யோக குறிக்கோளை எப்பொழுதும் முன்னிலையில் வைப்பீர்கள் என்பதை நான் அறிவேன். நான் கூறினேன், நான் அடிக்கடி உங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். இறைவன் விரும்பினால் என்றாவது நான் திரும்பி வருவேன். நான் அச்சிறுவர்களையும் ராஞ்சியின் ஒளி நிறைந்த நிலங்களையும் கடைசி முறையாக நோக்கிய பொழுது என் கண்களில் நீர் நிறைந்தது. என் வாழ்வில் குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் முடிந்துவிட்டதென்பதை நான் அறிந்தேன். இனிமேல் நான் தூர தேசங்களில்தான் வசிப்பேன். அந்த காட்சியை கண்ட சில மணி நேரங்கள் கழித்து நான் கல்கத்தாவிற்கு ரயில் ஏறினேன். மறுநாள் நான் அமெரிக்காவில் உள்ள சர்வதேச சமய மிதவாதிகளின் மகாசபை என்னும் இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் ரிலீஜியஸ் லிபரல்ஸுக்கு இந்தியாவிலிருந்து ஒரு பிரதிநிதியாக பங்கேற்பதற்கான அழைப்பை பெற்றேன். அது அந்த வருடம் அமெரிக்க ஏகத்துவ சங்க, அதாவது அமெரிக்கன் யூனிடேரியன் அசோசியேஷனின் ஆதரவில் பாஸ்டன் நகரில் கூடுவதாக இருந்தது. என் தலை சுற்றியது. நான் ஸ்ரீ யுக்தேஸ்வரை நாடி செராம்பூருக்கு சென்றேன்.
குருஜி, அமெரிக்காவில் ஒரு சமய சபையில் சொற்பொழிவாற்ற நான் இப்பொழுதுதான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் போகட்டுமா? உனக்கு எல்லா கதவுகளும் திறந்திருக்கின்றன. குருதேவர் சாதாரணமாக பதிலளித்தார். இப்பொழுது போனால்தான் உண்டு, இல்லாவிடில் எப்பொழுதும் இல்லை. ஆனால் ஐயா, நான் அச்சத்துடன் கூறினேன். பொதுக்கூட்டங்களில் சொற்பொழிவாற்றுவது பற்றி எனக்கு என்ன தெரியும்? நான் எப்பொழுதும் சொற்பொழிவாற்றியதில்லை, அதுவும் ஆங்கிலத்தில் இல்லவே இல்லை. ஆங்கிலமோ ஆங்கிலம் இல்லையோ, யோகத்தை பற்றிய உன் சொற்கள் மேலை நாடுகளில் கேட்கப்பட்டே தீரும். நான் சிரித்தேன். சரி, அன்புடைய குருதேவா, அமெரிக்கர்கள் வங்காள மொழி கற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆங்கில மொழியிலுள்ள தடைகளை கடக்க வேண்டி தயவு செய்து எனக்கு ஆசி அளியுங்கள். நான் இச்செய்தியை என் தந்தையாரிடம் கூறிய பொழுது அவருக்கு ஒரேடியாக தூக்கி வாரி போட்டது. அவருக்கு அமெரிக்கா நம்ப முடியாத தூரத்தில் இருப்பதாக தோன்றியது. அவருக்கு இனி என்னை பார்க்கவே முடியாதோ என்ற பயம் ஏற்பட்டது. நீ எப்படி போக முடியும்? யார் உனக்கு நிதி உதவி செய்வார்கள் என்றார் கடுமையாக. அவர் எனக்காக அன்புடன் என் படிப்பு, மேலும் என் முழு வாழ்க்கைக்கான செலவுகளை ஏற்றிருக்கிறார். அவருடைய கேள்வி எனது திட்டத்தை தர்ம சங்கடமாக நிறுத்திவிடும் என்று அவர் சந்தேகமின்றி நம்பினார். இறைவன் எப்படியும் எனக்கு நிதி அளிப்பார். நான் இந்த பதிலை கூறிய பொழுது வெகு நாட்களுக்கு முன்பு என் சகோதரன் அனந்தாவிடம் ஆக்ராவில் நான் அதே போன்று கூறியது என் நினைவிற்கு வந்தது. ஒளிவு மறைவு ஏதுமின்றி நான் தொடர்ந்தேன். ஏனப்பா, ஒரு கால் கடவுள் உங்கள் மனத்தில் எனக்கு உதவும்படி எண்ணச் செய்யலாம். முடியாது, ஒரு காலும் முடியாது. அவர் என்னை இரக்கத்துடன் நோக்கினார். ஆதலால் தந்தையார் மறுநாள் ஒரு பெரிய தொகைக்கு என்னிடம் ஒரு காசோலையை தந்த பொழுது நான் பிரமிப்பில் ஆழ்ந்தேன். நான் இந்த தொகையை உன் தந்தை என்ற முறையில் கொடுக்கவில்லை. லாகிரி மகாசகரின் விசுவாசமுள்ள சீடன் என்ற முறையில்தான் கொடுக்கிறேன். தொலை தூரத்திலுள்ள அந்த மேலை நாட்டிற்கு சென்று வா. கிரியா யோகத்தின் சாதி இன வேறுபாடற்ற உபதேசங்களை அங்கு பரப்புவாய் என்றார். வெகு சீக்கிரத்தில் தன் சொந்த விருப்பங்களை ஒதுக்கி வைக்க முடிந்த என் தந்தையாரின் சுயநலமற்ற தன்மையை நினைத்து நான் மிகவும் மனம் நெகிழ்ந்தேன். முந்தைய இரவு அவருக்கு என் திட்டத்தின் உள்நோக்கம் வெளிநாட்டு பயணத்தின் மேலுள்ள சாதாரண ஆசையினால் அல்ல என்ற சரியான உணர்வு வந்திருக்கிறது. ஒருவேளை நாம் இந்த பிறவியில் மறுபடியும் சந்திக்க முடியாமல் போகலாம் என்றார் வருத்தத்துடன். தந்தைக்கு இந்த சமயத்தில் 67 வயது ஆகியிருந்தது. என் உள்மனத்தில் தோன்றிய திட நம்பிக்கை என்னை பதில் பேசத் தூண்டியது. நிச்சயமாக இறைவன் நம்மை இன்னொரு முறை ஒன்று சேர்ப்பார். நான் என் குருதேவரையும் தாய்நாட்டையும் விட்டு அறிமுகமில்லாத அமெரிக்காவின் கரைகளை நோக்கிச் செல்ல ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அச்சம் கொஞ்ச நஞ்சமல்ல. பல நூற்றாண்டுகளாக மகான்களின் ஒளி பிரவாகத்தில் ஆழ்ந்திருக்கும் பாரதத்தினின்று மிகவும் வேறுபட்ட ஒரு தேசமான லோகாயத மேலை நாட்டை பற்றி நான் கதைகள் பல கேள்விப்பட்டிருக்கிறேன். மேற்கத்திய சூழ்நிலையை எதிர்கொள்ள இமயக் குளிரை தாங்குவதை விட திடமாக ஒரு கீழை நாட்டு ஆசிரியர் இருக்க வேண்டியிருக்கும் என்று நான் எண்ணினேன். ஒரு நாள் அதிகாலை நான் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினேன். பிரார்த்தித்துக் கொண்டே இறந்தாலும் சரி, இறைவனின் குரலை கேட்கும் வரை தொடர்வது என்ற பிடிவாதமான தீர்மானத்துடன் இருந்தேன். நவீன பயனுள்ள செயல்வாத மயக்கத்தில் என்னையே நான் இழக்க மாட்டேன் என்பதற்கான ஆண்டவனின் அருளாசியையும் உறுதிமொழியையும் பெற விழைந்தேன். நான் அமெரிக்கா செல்வதற்கு என் மனம் தயாராகிவிட்டது. ஆனால் இறைவனின் அனுமதியாகிய ஆறுதல் மொழியை கேட்க வேண்டும் என்ற தீர்மானம் அதைவிட அதிக வலிமையுடன் இருந்தது. நான் என் விசும்பல்களை அடக்கியவாறு பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன். எந்த பதிலும் வரவில்லை. உச்சி வேளையில் நான் பிரார்த்தனையின் உச்சியை எட்டினேன். வேதனைகளின் அழுத்தத்தினால் என் தலையே சுழன்றது. நான் இன்னும் சற்று என் உளத்துயரின் ஆழத்தை அதிகப்படுத்தினால் என் மூளை சிதறிவிடும் எனத் தோன்றியது. அந்த கணத்தில் கர்பார் வீதியிலிருந்த என் இல்லத்து கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அவ்வழைப்பு கிணங்கி கதவை திறந்த நான் ஓர் இளைஞரை துறவிக்குரிய குறைவான ஆடையில் கண்டேன். அவர் வீட்டிற்குள் நுழைந்தார். அவர் பாபாஜியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். திகைப்புற்றேன்.
ஏனெனில் என் முன்னால் இருந்த மனிதர் இளம் லாகிரி மகாசயரின் அம்சங்களைக் கொண்டிருந்தார். அவர் என் எண்ணத்திற்கு பதிலளித்தார். ஆம், நான் பாபாஜிதான். அவர் ஹிந்தியில் மிக இனிமையாக பேசினார். நம் விண்ணுலகத் தந்தை உன் பிரார்த்தனையை செவியுற்றார். உன்னிடம் இதை கூறும்படி எனக்கு அவர் உத்தரவை இடுகிறார். உன்னுடைய குருவின் கட்டளைப்படி நீ அமெரிக்கா செல்வாய். பயப்படாதே, நீ பாதுகாக்கப்படுவாய். சிலிர்ப்படைந்த சிறிய இடைவெளிக்குப் பிறகு பாபாஜி மறுபடி என்னை நோக்கி கூறினார். மேலை நாடுகளில் கிரியா யோக முறைகளை பரப்ப நான் உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். வெகு காலத்திற்கு முன் நான் உன் குரு யுக்தேஸ்வரை கும்பமேளாவில் சந்தித்தேன். அப்பொழுது நான் அவரிடம் பயிற்சி பெறுவதற்காக உன்னை அனுப்புவதாக கூறினேன். நான் அவருடைய முன்னிலையில் பயபக்தியினால் பேச்சற்று விட்டேன். அவர்தான் என்னை ஸ்ரீ யுக்தேஸ்வரிடம் அனுப்பி வைத்தார் என்பதை அவர் வாயாலேயே அறிந்ததும் நான் மிக மன நெகிழ்ச்சியடைந்தேன். மரணமற்ற அக்குருவின் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினேன். அவர் அன்புடன் என்னை தூக்கி நிறுத்தினார். என் வாழ்க்கையை பற்றிய பல விஷயங்களை கூறிய பிறகு தனிப்பட்ட முறையில் சில புத்திமதிகள் சொல்லி சில ரகசியமான முன்னறிவிப்புகளையும் கூறினார். கடவுளை அறிவதற்கு வேண்டிய விஞ்ஞான உத்தியான கிரியா யோகம். முடிவாக அவர் ஆழ்ந்த தீவிரத்துடன் பேசினார். கடைசியாக எல்லா நாடுகளிலும் பரவும். மேலும் மனிதனின் தனிப்பட்ட எல்லை கடந்த இறைஞானத்தின் மூலமாக தேசங்களை இணக்கமாக்க உதவும். கம்பீர சக்தி கொண்ட பார்வையினால் அம்மகான் அவருடைய பிரபஞ்ச உணர்வின் கணநேர தரிசனத்தை கொடுத்து என்னை மின்னதிர்வடையச் செய்தார். 1000 சூரியர் வானில் வெடித்து சிதறி புவியைச் சூழும் கற்பனை கெட்டா ஒளி வெள்ளம் அப்பரமனின் பேரொளிக்கு ஒப்பாகுமே. சிறிது நேரத்தில் பாபாஜி கதவை நோக்கி செல்லத் தொடங்கினார். என்னை தொடர முயற்சி செய்யாதே, அவ்வாறு உன்னால் செய்ய முடியாது என்றார். போய்விடாதீர்கள் பாபாஜி, தயவு செய்யுங்கள். நான் திரும்ப கூவினேன். என்னையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். அவர் பதிலளித்தார். இப்பொழுதல்ல, இன்னொரு சமயம். உணர்ச்சி வசப்பட்டு நான் அவரது எச்சரிக்கைக்கு மதிப்பளிக்கவில்லை. நான் அவரை தொடர முயன்றதும் என் கால்கள் அசையாமல் தரையில் வேரூன்றியதைக் கண்டேன். கதவருகில் நின்று பாபாஜி கடைசி அன்பு பார்வையை செலுத்தினார். ஆசி கூறும் விதத்தில் அவர் தன் கையை உயர்த்தினார். அவர் செல்லும் வரை என் கண்கள் ஏக்கத்துடனேயே அவர் மீது நிலைக்குத்தி நின்றன. சில நிமிடங்களில் என் கால்கள் விடுபட்டன. என் பிரார்த்தனைக்கு பதிலளித்ததற்கு மட்டுமல்லாமல் பாபாஜியுடன் சந்திப்பிற்கு எனக்கு அருள் புரிந்தமைக்கும் இறைவனுக்கு இடைவிடாமல் நன்றி கூறி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தேன். புராதனமான என்றும் இளமையான அம்மகானின் ஸ்பரிசத்தினால் என் முழு சரீரம் புனிதமடைந்தது போல் தோன்றியது. இவரை காண வேண்டுமென்று எவ்வளவோ காலமாக நான் தீவிர வேட்கையுடன் இருந்தேன். இதுவரையில் நான் பாபாஜியை கண்ட இக்கதையை எவரிடமும் வெளியிட்டதில்லை. என் மனித அனுபவங்களில் அதை மிக புனிதமாக கருதி என் இதயத்திலேயே மறைத்து வைத்திருந்தேன். ஆனால் இந்த சுயசரிதத்தின் வாசகர்கள் நான் பாபாஜி அவர்களை என் சொந்த கண்களால் கண்டதை கூறினால் இந்த உலகத்தின் மீதான சிரத்தையுடன் தனித்திருக்கும் பாபாஜியை பற்றிய உண்மையை அதிகம் நம்புவார்கள் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. இப்புத்தகத்திற்காக நவீன இந்தியாவின் யோக புருஷரான பாபாஜியின் நிஜமான உருவத்தை வரைவதற்கு ஒரு கலைஞனுக்கு நான் உதவியிருக்கிறேன். அமெரிக்காவிற்கு நான் கிளம்புவதற்கு முந்திய மாலை ஸ்ரீ யுக்தேஸ்வரின் புனித சன்னதியில் இருந்தேன். நீ இந்துக்கள் மத்தியில் பிறந்தவன் என்பதை மறந்துவிடு. அமெரிக்கர்களின் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. இரு சாரார்களிடமும் உள்ள உத்தம குணத்தை எடுத்துக்கொள் என்று அவருடைய அறிவார்ந்த அமைதியான முறையில் கூறினார். கடவுளின் குழந்தையாகிய நீ உண்மையான நீயாகவே இரு. இந்த பூமியில் அநேக இனங்களாக சிதறி கிடக்கும் உன் எல்லா சகோதரர்களிடமும் உள்ள மேன்மையான குணநலன்களை தேடி கண்டுபிடித்து அவைகளை உன்னிடம் ஒன்றாக்கிக் கொள். பிறகு அவர் என்னை ஆசீர்வதித்தார். கடவுளை தேடி நம்பிக்கையுடன் உன்னை நாடி வருபவர்கள் யாவரும் உதவி பெறுவார்கள். நீ அவர்களை நோக்கும் பொழுது உன் கண்களிலிருந்து வீசும் ஆன்மீக ஒளி அவர்களது மூளையில் பிரவேசித்து அவர்களுடைய லௌகீக பழக்க வழக்கங்களை மாற்றி அவர்களை அதிக இறையுணர்வு உடையவர்களாக்கும்.
புன்னகையுடன் அவர் மேலும் கூறினார், உண்மையான ஆன்மாக்களை கவரும் உன் பாக்கியம் மிக நன்றாகவே இருக்கிறது. நீ எங்கு சென்றாலும் அது ஒரு பொட்டல் காடாய் இருந்தாலும் கூட உனக்கு நண்பர்கள் கிடைப்பார்கள். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் ஆசிகள் இரண்டுமே வெகுவாக பலித்தன. எனக்கு ஒரு நண்பர் கூட இல்லாத அமெரிக்காவிற்கு நான் தனியாக வந்தேன். ஆனால் அங்கு காலத்தை கடந்த ஆன்மீக போதனைகளை பெற தயாராக இருந்தவர்களை ஆயிரக்கணக்கில் கண்டேன். இந்தியாவிலிருந்து நான் 1920 ஆகஸ்ட் மாதத்தில் முதலாவது உலக யுத்தத்தின் முடிவிற்கு பிறகு அமெரிக்காவிற்கு கிளம்பிய பிரயாணிகள் கப்பலான தி சிட்டி ஆஃப் ஸ்பார்ட்டாவில் பயணமானேன். எனக்கு பாஸ்போர்ட் கிடைப்பதில் உள்ள அநேக சிவப்பு நாடா தடங்கல்கள் எல்லாம் அதிசயமென்றே கூறக்கூடிய வகையில் கடந்த பின்னரே என்னால் கப்பலில் இடம் பதிவு செய்ய முடிந்தது. 2 மாத பயணத்தில் என் சக பிரயாணி ஒருவர் நான் பாஸ்டன் மகாசபையில் பங்கு கொள்ளப் போகிற இந்திய பிரதிநிதி என்று தெரிந்து கொண்டார். சுவாமி யோகானந்தா. பின்னால் நான் கேட்கப் போகும் அமெரிக்கர்களின் விசித்திரமான உச்சரிப்புகளில் முதலானது இது. அவர் கூறினார், தயவு செய்து அடுத்த வியாழனன்று இரவு இந்த பிரயாணிகளுக்காக ஒரு சொற்பொழிவாற்ற முடியுமா? வாழ்வின் போராட்டமும் அதை எதிர்ப்பது எப்படி என்பதையும் பற்றிய சொற்பொழிவினால் நாங்கள் எல்லோரும் பயனடைவோம் என நினைக்கிறேன். ஐயோ, என் சொந்த வாழ்வின் போராட்டத்தையே சமாளித்தாக வேண்டியிருந்ததை அடுத்த புதன்கிழமை நான் தெரிந்து கொண்டேன். ஆங்கிலத்தில் என் எண்ணங்களை கோர்வையாக கூற நம்பிக்கையின்றி முயற்சி செய்து இறுதியில் நான் எல்லா தயாரிப்புகளையும் கைவிட்டேன். என் எண்ணங்கள் சேணத்தை கண்ணால் கண்டதும் துள்ளி குதிக்கும் முரட்டு குதிரை குட்டியைப் போல் ஆங்கில இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு ஒத்துழைக்க மறுத்தன. இருந்தாலும் என் குருதேவரின் பழைய வாக்குறுதிகளை முழுவதும் நம்பி நான் கப்பலின் பொது அறையில் வியாழனன்று என் சொற்பொழிவை கேட்க விழைந்து கூடியிருப்பவர்கள் முன் தோன்றினேன். என் வாயிலிருந்து எந்த சொல் திறமும் எழவில்லை. நான் அங்கு கூடியிருந்தவர்கள் முன்னால் பேச்சற்று நின்றேன். ஒரு 10 நிமிட நேரம் பொறுமையின் சோதனைக்குப் பிறகு சபையோர் எல்லோருக்கும் என் சங்கடம் புரிந்து வாய்விட்டு சிரிக்கத் தொடங்கினர். அக்கணத்தில் நிலைமை எனக்கு வேடிக்கையாக தெரியவில்லை. கோபத்துடன் நான் குருதேவருக்கு மௌன பிரார்த்தனை ஒன்றை அனுப்பினேன். உன்னால் முடியும், பேசு. அவருடைய குரல் உடனேயே என் உணர்வுக்குள்ளே ஒலித்தது. அக்கணமே என் எண்ணங்கள் ஆங்கில மொழியுடன் அழகான உறவு கொண்டன. 45 நிமிடங்களுக்கு பிறகும் சபையோர்கள் கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தனர். இந்த சொற்பொழிவு பிறகு அமெரிக்காவில் பலதரப்பட்ட குழுக்கள் முன்னர் பேசுவதற்கு எனக்கு பல அழைப்புகளை பெற்றுத் தந்தது. நான் என்ன பேசினேன் என்பதில் ஒரு சொல் கூட பின்னால் என் நினைவிற்கு வரவில்லை. பிறகு ஜாக்கிரதையாக விசாரித்ததில் பல பிரயாணிகளிடமிருந்து நான் அறிந்து கொண்டது, நீங்கள் மிக்க ஊக்கமளிக்கும் ஒரு சொற்பொழிவை கிளர்ச்சி உண்டாக்கும் சரியான ஆங்கிலத்தில் அளித்தீர்கள். மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இந்த செய்தியை கேட்டதும் நான் பணிவுடன் என் குருதேவருக்கு சமயத்தில் எனக்கு உதவி செய்ததற்கு நன்றி செலுத்தி, அவர் இடம் காலம் ஆகிய தடைகளை இல்லாததாக்கி எப்பொழுதும் என்னுடன் இருப்பதை புதிதாக உணர்ந்தேன். மீதமிருந்த கடற்பிரயாண நாட்களில் எப்பொழுதாவது ஒருமுறை பாஸ்டன் மகாசபையில் நிகழ்த்தப் போகும் கடும் சோதனையான ஆங்கில சொற்பொழிவை பற்றிய பய உணர்வின் சில திடீர் தாக்குதல்களை அனுபவித்தேன். இறைவா, நான் தீவிரமாக பிரார்த்தனை செய்தேன். தயவு செய்து என் ஒரே ஊக்கம் நீயாகவே இருக்க அருள் செய். தி சிட்டி ஆஃப் ஸ்பார்ட்டா செப்டம்பர் மாத கடைசியில் பாஸ்டனை அடைந்தது. 1920 அக்டோபர் 6ஆம் தேதி நான் அமெரிக்காவில் மகாசபையின் முன்னர் என் கன்னி உரையை ஆற்றினேன். அது நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அறிந்து நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அமெரிக்க ஏகத்துவ சங்கத்தின் பெருந்தன்மையான காரியதரிசி மகாசபையின் நடவடிக்கைகளை பற்றி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பின்வருமாறு விளக்கியிருந்தார். சுவாமி யோகானந்தா ராஞ்சி பிரம்மச்சரிய ஆசிரமத்தின் பிரதிநிதி மகாசபைக்கு அவருடைய சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சமய விஞ்ஞானம் என்ற பொருளில் தத்துவார்த்த தன்மை கொண்ட சொற்பொழிவை சரளமான ஆங்கிலத்தில் ஒரு சக்தி வாய்ந்த விதத்தில் ஆற்றினார். அது இன்னும் பரவலான விநியோகத்திற்காக துண்டு பிரசுரமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மதம் என்பது உலகம் முழுவதும் பொதுவானதும் ஒன்றானதுமாகும். நாம் சில குறிப்பிட்ட வழக்கங்களையும் சம்பிரதாயங்களையும் உலகிற்கு பொதுவானதாக்க முடியாது.
ஆனால் மதத்தின் பொதுவான தன்மையை உலகமயமாக்க முடியும். மேலும் அதை பின்பற்றி அதற்கு கீழ்ப்படிய எல்லோரையும் ஒன்றுபோல கேட்டுக்கொள்ளலாம் என்று அவர் கூறுகிறார். தந்தையாரின் தாராளமான காசோலையின் உதவியினால் மகாசபை முடிந்த பிறகும் நான் அமெரிக்காவில் தங்க முடிந்தது. பாஸ்டனில் எளிய சூழ்நிலையில் 3 சந்தோஷமான வருடங்கள் கழிந்தன. நான் பொது சொற்பொழிவுகள் ஆற்றினேன், வகுப்புகள் நடத்தினேன். சாங்ஸ் ஆஃப் த சோல் என்ற கவிதைகள் அடங்கிய ஒரு புத்தகத்தை நியூயார்க் மாநகர கல்லூரியின் தலைவரான டாக்டர் ஃப்ரெட்ரிக் பி ராபின்சனின் முன்னுரையுடன் எழுதினேன். இது செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பால் வெளியிடப்பட்டது. டாக்டர் மற்றும் திருமதி ராபின்சன் 1939 இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர். ஒரு யோகதா சத்சங்க கூட்டத்தில் அவர்கள் விருந்தினர்களாக கௌரவிக்கப்பட்டனர். 1924 அமெரிக்க கண்டத்தின் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பல பெரிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்களின் முன்னர் உரையாற்றினேன். அழகிய அலாஸ்காவில் ஓய்வெடுக்க எண்ணி சியாட்டில் நகரிலிருந்து புறப்பட்டேன். 1925 வருட கடைசியில் பரந்த மனமுடைய மாணவர்களால் கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சலிஸ், மவுண்ட் வாஷிங்டன் எஸ்டேட்ஸ் என்ற பகுதியில் அமெரிக்க தலைமை அலுவலகத்தை நிறுவினேன். அந்த கட்டிடம் காஷ்மீரத்தில் பல வருடங்களுக்கு முன் எனக்கு தோன்றிய காட்சியில் நான் கண்ட ஒன்றாகும். நான் சீக்கிரமாகவே ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கு இந்த தொலைதூர அமெரிக்க காரியங்களை பற்றிய படங்களை அனுப்பினேன். அவர் வங்காளியில் ஒரு தபால் கார்டில் பதில் எழுதியிருந்தார். அதை நான் இங்கே மொழிபெயர்க்கிறேன். 11 ஆகஸ்ட் 1926. என் இதய குழந்தாய், ஓ யோகானந்தா, உன் பள்ளிக்கூடம் மற்றும் அதன் மாணவர்களின் படங்களைக் கண்டு என் வாழ்வில் எவ்வளவு ஆனந்தம் உண்டாகியது என்பதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. பல்வேறு நகரங்களில் உன் யோக மாணவர்களைக் கண்டு நான் ஆனந்தத்தில் உருகியே போகிறேன். உனது கீத உறுதிகள், குணப்படுத்தும் அதிர்வலைகள், தெய்வீக சுகமளிக்கும் பிரார்த்தனைகள் ஆகிய முறைகளைப் பற்றி கேட்டு என் மனதார உனக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியவில்லை. வாயிலையும் சுழன்று மேலேறும் மலைப்பாதையையும் மவுண்ட் வாஷிங்டன் கீழே பரவி கிடக்கும் இயற்கை காட்சிகளையும் கண்டு அவைகளை என் கண்களாலேயே பார்க்க வேண்டுமென்று அடங்கா ஆவல் உண்டாகிறது. இங்கு எல்லாம் நல்லபடியாக நடந்து வருகிறது. கடவுள் அருளால் நீ என்றும் ஆனந்தத்தில் இருப்பாயாக. ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. வருடங்கள் ஓடின. நான் என் புது தேசத்தின் ஒவ்வொரு பாகத்திலும் உரையாற்றினேன். நூற்றுக்கணக்கான சங்கங்கள், கல்லூரிகள், தேவாலயங்கள் மற்றும் ஒவ்வொரு பிரிவினரின் குழுக்களிலும் நான் சொற்பொழிவாற்றினேன். 1920, 1930 ஆகிய 10 வருடங்களில் என் யோக வகுப்புகளுக்கு ஆயிரக்கணக்கில் அமெரிக்கர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். பிரார்த்தனைகள் மற்றும் ஆன்ம எண்ணங்கள் கொண்ட விஸ்பர்ஸ் ஃப்ரம் எட்டர்னிட்டி என்னும் புதிய புத்தகத்தை பிரபல பாடகியாகிய அமெலிட்டா கல்லி குர்சியின் முக உரையுடன் அவர்கள் அனைவருக்கும் அர்ப்பணித்தேன். சில சமயங்களில், அதாவது வழக்கமாக மாத முதலில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பின் தலைமை அலுவலகமான மவுண்ட் வாஷிங்டன் மையத்தின் பராமரிப்பிற்கான பில்கள் வந்த வண்ணம் இருக்கும் பொழுது நான் இந்தியாவின் எளிமையான அமைதியை ஏக்கத்துடன் நினைப்பேன். ஆனால் தினமும் மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகளுக்கிடையே புரிந்து கொள்ளும் தன்மை விரிவடைந்து வருவதை நான் கண்டேன். என் ஆன்மா ஆனந்தமடைந்தது. ஜார்ஜ் வாஷிங்டன் அவருடைய தேசத்தின் தந்தை அநேக சமயங்களில் தான் தெய்வீகமாக வழிகாட்டப்படுவதாக உணர்ந்தார். அவர் அவருடைய விடைபெறும் உரையில் அமெரிக்காவிற்கு ஆன்மீக எழுச்சி ஊட்டும் கீழ்க்கண்ட சொற்களை கூறினார். என்றும் உன்னதமான நியாயத்தினாலும் தயாள குணத்தினாலும் வழிகாட்டப்படும் மக்களைக் கொண்ட சுதந்திரமான ஞானம் பெற்ற ஒரு மகோன்னத நாடு சீக்கிரமாகவே மனித குலத்திற்கு பெருந்தன்மையான அதிநவீன உதாரணத்தை கொடுப்பது அதற்கு ஏற்றதாகும். இந்த நிலையான வழியை கடைபிடிப்பதன் மூலம் தற்காலிகமான சௌகரியங்களை விட்டுவிட வேண்டியிருந்தாலும் நாளடைவில் அவ்வழியின் பலன்கள் அமோகமாக பரிசை தரும் என்பதில் யாருக்காவது சந்தேகம் ஏற்பட முடியுமா? கடவுள் ஒரு நாட்டின் நிரந்தரமான சந்தோஷத்தை அதனுடைய அறவழியுடன் சம்பந்தப்படுத்தாமல் இருக்க முடியுமா? வால்ட் விட்மனின் அமெரிக்காவிற்கு துதிப்பாடல். உன் சமமான சந்ததிகளுடன் தாயே நீ
என்ற கவிதையிலிருந்து. நீ உன் வருங்காலத்தில் நீ உன் உன்னத அறிவு பெற்ற ஆண் பெண் வம்சத்தோடு நீ தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கில் உள்ள உன் அறநெறி ஆன்மீக மல்லர்களுடன் நீ உன் அருட்செல்வம் நாகரீகம் இவற்றில் அதுவரை உன் கர்வமான பொருட்செல்வ நாகரீகம் வீணேதான். நீ உன் அனைத்தையும் வழங்கும் அனைத்தையும் அரவணைக்கும் பிரார்த்தனையில் நீ வெறும் ஒரு பைபிளில் இரட்சகரில் இல்லை. உன்னை காப்பவர்கள் எண்ணற்றோர் உன்னுள்ளேயே மறைந்து யாருக்கும் சமமானவராய் யாரையும் போல் தெய்வீகமாய் இவையாவும் உன்னிடம் நிச்சயம் தோன்றும் என்று நான் முன்னுரைப்பேன். அத்தியாயம் 38. லூதர் பர்பேங்க். ரோஜாக்களின் மத்தியில் ஒரு மகான். தாவர இனவிருத்தி மேம்பாட்டின் ரகசியம் விஞ்ஞான அறிவை தவிர அன்புதான். கலிபோர்னியாவில் உள்ள சாண்டா ரோசா என்னுமிடத்தில் உள்ள லூதர் பர்பேங்கின் தோட்டத்தில் அவருடன் நான் உலவிக் கொண்டிருக்கையில் அவர் அறிவு செறிந்த இச்சொற்களை உதிர்த்தார். நாங்கள் உண்பதற்குரிய கள்ளிச்செடிகளின் பாத்தி ஒன்றின் அருகில் நின்றோம். நான் முட்களற்ற கள்ளிச்செடிகளை வளர்ப்பதில் பரிசோதனைகள் செய்து கொண்டிருக்கையில் அவர் தொடர்ந்தார். அன்பின் அதிர்வலையை பரப்புவதற்காக நான் அடிக்கடி செடிகளுடன் பேசுவது வழக்கம். நீங்கள் பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் தற்காப்பு முட்கள் உங்களுக்கு தேவையில்லை. நான் உங்களை பாதுகாப்பேன் என்று அவைகளிடம் கூறுவேன். காலக்கிரமத்தில் பாலைவனத்தில் வளரும் அந்த உபயோகமான செடி முட்களற்ற வகையாக வெளிப்படத் தொடங்கியது. நான் இந்த அதிசயத்தை கேட்டு மகிழ்ந்தேன். அன்புள்ள லூதரே, மவுண்ட் வாஷிங்டனில் உள்ள என் தோட்டத்தில் நடுவதற்கு சில கள்ளி இலைகளை தயவு செய்து தாருங்கள். பக்கத்தில் நின்றிருந்த ஒரு வேலையாள் சில இலைகளை பறிக்கத் தொடங்கினான். பர்பேங்க் அவனை தடுத்தார். சுவாமிக்காக அவைகளை நானே பறிக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்த 3 இலைகளை பின்னர் நான் நட்டு அவைகள் மிக பெரிய தோட்டமாக வளர்வதைக் கண்டு ஆனந்தமடைந்தேன். அந்த சிறந்த தோட்டக்கலை நிபுணர் இப்பொழுது அவர் பெயரிலேயே பிரசித்தி அடைந்துள்ள பெரிய உருளைக்கிழங்கை உருவாக்கியதுதான் அவருடைய முதல் குறிப்பிட்ட வெற்றியாகும் என்று என்னிடம் கூறினார். ஒரு மேதைக்கே உரித்தான அயராத உழைப்புடன் அவர் மேலும் நூற்றுக்கணக்கான ஒட்டுமுறை தாவரங்களை அபிவிருத்தி செய்து உலகிற்கு அளித்த வண்ணம் இருந்தார். அவருடைய புது பர்பேங்க் வகைகள் தக்காளி, சோளம், பூசணி வகை, செர்ரி, பிளம், தேனினிமை பழவகை, இலந்தை பழவகை, கசகசா, அல்லி, ரோஜா முதலியனவாகும். லூதர் புகழ்பெற்ற ஓர் அக்ரூட் மரத்தருகில் என்னை அழைத்துச் சென்றபோது நான் என் புகைப்படக் கருவியை அதை நோக்கி குவித்தேன். இயற்கை பரிணாமத்தின் காலத்தை குறைத்து வளர்ச்சியை விரைவுபடுத்த முடியும் என்பதை அம்மரத்தின் மூலம் அவர் நிரூபித்திருக்கிறார். 16 வருடங்களுக்குள்ளேயே இந்த அக்ரூட் மரம் மிக அதிக கொட்டைகளை அளிக்கும் நிலையை அடைந்தது. உதவியற்ற இயற்கைக்கு அதுபோன்ற 2 மடங்கு காலம் தேவைப்பட்டிருக்கும் என்று அவர் கூறினார். பர்பேங்கின் சிறிய சுவிகார பெண் அவளுடைய நாயுடன் குதித்து விளையாடியபடி தோட்டத்திற்குள் நுழைந்தாள். இவள் என்னுடைய மனித தாவரம். லூதர் அன்புடன் அவளை நோக்கி கையை ஆட்டியவாறு கூறினார். நான் மனித குலத்தை இப்பொழுது ஒரு பெரிய தாவரமாக அதனுடைய முழு நிறைவிற்கு அன்பும் சிறந்த திறந்த வெளியின் இயல்பான ஆசிகளும் புத்திசாலித்தனமான சேர்க்கையும் தேர்ந்தெடுத்தலும் மட்டுமே தேவைப்படுவதாக காண்கிறேன். நான் என் சொந்த வாழ்நாள் காலத்திற்குள்ளேயே தாவர பரிணாமத்தில் அதிசயக்கத்தக்க வளர்ச்சியை கண்டிருப்பதால் மனித இனத்திற்கு எளிய விவேகமான வாழ்க்கையின் நியமங்கள் போதிக்கப்பட்டவுடன் ஏற்படும் ஆரோக்கியமான ஆனந்தமய உலகத்தை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறேன். நாம் இயற்கையிடமும் இயற்கையின் கடவுளிடமும் திரும்பிச் செல்ல வேண்டும். லூதர், என் ராஞ்சி பள்ளிக்கூடத்தில் நீங்கள் அதனுடைய திறந்த வெளி வகுப்புகளையும் ஆனந்தமும் எளிமையும் கொண்ட சூழ்நிலையையும் கண்டால் மகிழ்ந்து போவீர்கள். என் சொற்கள் பர்பேங்கின் இதயத்திற்கு மிகவும் பிடித்தமானதொரு இழையை குழந்தைகளின் கல்வி முறை தொட்டுவிட்டன. அவர் என்னை நோக்கி அவருடைய ஆழ்ந்த சாந்தமான கண்களில் ஆர்வம் ததும்ப கேள்வி கணைகளை தொடுத்தார்.
கடைசியில் அவர், சுவாமிஜி, வரப்போகும் யுகத்திற்கு ஒரே நம்பிக்கை உங்களுடையதைப் போன்ற பள்ளிக்கூடங்கள்தான். இயற்கையிலிருந்து துண்டிக்கப்பட்டு மனிதனின் தனித்தன்மையை அடக்கி திணறச் செய்யும் நம் காலத்திய கல்வி முறைகளை நான் எதிர்க்கிறேன். நான் நடைமுறைக்கு உகந்த உங்கள் கல்விக் கொள்கைகளை மனமாற ஒப்புக்கொள்கிறேன் என்றார். இது பற்றிய அவரது எழுத்து வடிவ சான்றிதழ் பின்வருமாறு: லூதர் பர்பேங்க், சாண்டா ரோசா, கலிபோர்னியா, USA, டிசம்பர் 22, 1924. நான் சுவாமி யோகானந்தரின் யோகதா முறையை பரிசீலித்தேன். எனது கருத்தில் அது மனிதனின் உடல், மனம் மற்றும் ஆன்மீக தன்மைகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் இணக்கமாக்குவதற்கும் தலைசிறந்த லட்சிய முறையாகும். சுவாமியின் குறிக்கோள் எப்படி வாழ்வது என்பதை கற்பிக்கும் பள்ளிக்கூடங்களை உலகமெங்கும் நிறுவ வேண்டும் என்பதே. அங்கே கல்வியானது அறிவை வளர்ப்பதோடு மட்டும் நின்று விடாமல் உடல், இச்சாசக்தி மற்றும் உணர்ச்சிகளுக்கும் பயிற்சி அளிக்கும். யோகதா முறையின் சரீர, மன, ஆன்மீக மலர்ச்சியின் மூலமாக எளிய விஞ்ஞான முறையிலான மனங்குவிதல் மற்றும் தியானத்தினால் வாழ்வின் பல சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கலாம். மேலும் அமைதியையும் நல்லெண்ணத்தையும் உலகில் பரவச் செய்யலாம். சுவாமியின் எண்ணப்படி சரியான கல்வி முறை என்பது எல்லா மர்மங்களிலிருந்தும் நடைமுறைக்கு ஒத்து வராதவைகளிலிருந்தும் விடுபட்ட சாதாரண பொது அறிவுதான். அப்படி இல்லாவிடில் அதற்கு என் ஒப்புதல் இருந்திருக்காது. வாழும் கலையை பயிற்றுவிக்கும் சர்வதேச பள்ளிக்கூடங்களுக்காக வேண்டுகோள் விடுக்கும் சுவாமியுடன் நானும் உள்ளன்புடன் இணைந்து கொள்ள இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக மகிழ்கிறேன். அவை நிறுவப்பட்டால் எனக்கு பரிச்சயமான எதையும் போன்று இதுவும் பொற்காலத்தை அருகில் அழைத்து வரக்கூடும். லூதர் பர்பேங்க். நான் இனிய சுபாவமுடைய அம்முனிவரிடமிருந்து விடைபெறும் பொழுது அவர் ஒரு சிறு புத்தகத்தில் தன் கையெழுத்தை இட்டு அதை எனக்கு பரிசளித்தார். தி ட்ரெய்னிங் ஆஃப் த ஹியூமன் பிளான் என்பது பற்றிய எனது புத்தகம் இது என்றார் அவர். நவீன பயிற்றுவிக்கும் முறைகள், அச்சமற்ற பரிசோதனைகள் தேவைப்படுகின்றன. சில சமயங்களில் மிக தைரியமான முயற்சிகள் மலர்களிலும் பழ வகைகளிலும் பிரமாதமான பலனை தருவதில் வெற்றியடைந்திருக்கின்றன. அதுபோலவே குழந்தைகளுக்கான கல்வி சம்பந்தப்பட்ட புதுமைகளும் இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் அதிக தைரியம் உள்ளவையாக ஆக வேண்டும். நான் அன்று இரவு அவருடைய சிறு புத்தகத்தை தீவிர ஆர்வத்துடன் படித்தேன். அவர் மனக்கண்ணால் மனித இனத்திற்கு ஓர் அமோகமான வருங்காலத்தை எதிர்நோக்கி எழுதியிருந்தார். இவ்வுலகத்தின் மிக பிடிவாதமான, மாற்றுவதற்கு மிகவும் கடினமான உயிருள்ள பொருள் எதுவெனில் அது நிச்சயமான சில பழக்கங்களில் ஒரு தடவை நிலைத்துவிட்ட தாவரம்தான். இத்தாவரம் தன் தனித்தன்மையை காலங்காலமாக காத்து வருகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இப்பரந்த கால இடைவெளிகளில் அதிக மாற்றமுறாமல் இருக்கும் பல யுகாந்திரங்களுக்கு முந்தைய கற்களிலேயே அதன் மூலங்கள் இருக்க நேரிடலாம். இத்தனை காலங்களாக திரும்ப திரும்ப நிகழ்ந்தவற்றால் தாவரமானது இணையற்ற பிடிப்புடன் ஒரு இச்சாசக்தி உடையதாக ஆகியிருக்கிறதா என்றா கருதுகிறீர்கள்? உண்மையில் சில பனை போன்ற தாவர வகைகள் எந்த மனித சக்தியும் இதுவரை அவைகளை மாற்ற முடியாத வகையில் உறுதியுடன் இருக்கின்றன. ஒரு தாவரத்தின் உறுதியை விட மனிதனின் உறுதி பலவீனமானதே. ஆனால் இந்த முழு செடியின் வாழ்நாள் முழுவதுமான பிடிவாதம் அதனுடன் இன்னொரு உயிரை சாதாரணமாக இணைக்கும் பொழுது எப்படித்தான் தளர்ந்து விடுகிறது பாருங்கள். ஒட்டுதல் மூலமாக அதன் உயிரில் சக்தி வாய்ந்த முழு மாறுதலை ஏற்படுத்த முடிகிறதல்லவா? எனவே அம்மாறுதல் ஏற்படுகையில் பொறுமையான மேற்பார்வையுடன் தேர்ந்தெடுத்து இந்த மாறிய தலைமுறைகளில் பொருத்திவிட்டால் அந்த புது செடி பழைய வகைக்கு என்றுமே திரும்பாமல் அதன் பிடிவாதமான இச்சாசக்தி தளர்த்தப்பட்டு கடைசியில் மாற்றப்பட்டு புது வழியில் செல்லத் தொடங்குகிறது. மேலும் இது அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியதும் சுலபத்தில் வளைக்கக்கூடியதுமான ஒரு குழந்தையைப் போன்ற இயல்பை உடைய பொருளை பற்றியதெனில் பிரச்சனை மிகவும் சுலபமாகிவிடுகிறது. இந்த சிறந்த அமெரிக்கரின் காந்த சக்தியால் கவரப்பட்டு நான் திரும்ப திரும்ப அவரிடம் சென்றேன். ஒரு நாள் காலை தபால்காரர்
பர்பேங்கின் படிப்பறையில் கிட்டத்தட்ட 1000 கடிதங்களை வைத்த அதே சமயத்தில் நான் அங்கு சென்றிருந்தேன். உலகின் பல பாகங்களிலிருந்தும் தோட்டக்கலை நிபுணர்கள் அவருக்கு எழுதியிருந்தார்கள். சுவாமிஜி, உங்களது வருகைதான் தோட்டத்திற்குள் நுழைவதற்கு எனக்கு தேவையான சாக்காகும் என்றார் லூதர் மகிழ்ச்சியுடன். அவர் பல பிரயாண கோப்புகள் நிறைந்த பெரிய மேசை இழுப்பறை ஒன்றை திறந்தார். பாருங்கள், அவர் கூறினார், நான் இப்படித்தான் பிரயாணம் செய்கிறேன். என் செடிகள் மற்றும் கடித தொடர்புகளால் பிணைக்கப்பட்டிருப்பதனால் அவ்வப்பொழுது இப்படங்களை பார்த்து வெளிநாடுகளை காண வேண்டும் என்ற என் ஆவலை நான் திருப்தி செய்து கொள்கிறேன். என் கார் அவர் வீட்டு வாயிலின் முன்னர் நின்றிருந்தது. லூதரும் நானும் அவருடைய சொந்த வகைகளான சாண்டா ரோசா, பீச் ப்ளோ மற்றும் பர்பேங்க் ரோஜாக்கள் ஆகியவற்றுடன் பளிச்சென்று தோட்டங்களிலிருந்த அச்சிறு நகரத்தின் தெருக்களின் வழியே காரை ஓட்டிச் சென்றோம். அந்த சிறந்த விஞ்ஞானி என்னுடைய ஆரம்பகால விஜயங்களில் ஒரு சமயம் கிரியா தீட்சை பெற்றுக்கொண்டார். அவர், சுவாமிஜி, நான் அப்பயிற்சியை சிரத்தையுடன் செய்து வருகிறேன் என்றார். யோக முறையின் பல்வேறு தன்மைகளை பற்றி ஆழ்ந்து சிந்தித்த பல கேள்விகளை என்னிடம் கேட்ட பிறகு லூதர் மெதுவாக குறிப்பிட்டார். மேலை நாடுகள் இன்னும் ஆராயவே தொடங்காத நிலையில் உண்மையிலேயே கீழை நாடுகள் அறிவின் மிகப்பெரிய பெட்டகங்களை பெற்று விளங்குகின்றன. இயற்கையுடன் இருந்த நெருங்கிய தொடர்பானது அவள் மிக அக்கறையுடன் பாதுகாத்து வந்திருக்கும் பல ரகசியங்களை பர்பேங்கிற்கு திறந்து காட்டியதால் அவரிடம் எல்லையற்ற ஆன்மீக பயபக்தியை உண்டாக்கியிருந்தது. சில சமயங்களில் நான் எல்லையற்ற சக்திக்கு மிக அருகில் இருப்பதாக உணர்கிறேன் என்று கொஞ்சம் சங்கோஜத்துடன் என்னிடம் கூறினார். அவருடைய உணர்ச்சி பூர்வமான அழகாக செதுக்கப்பட்ட முகம் அவரது நினைவுகளினால் ஒளி பெற்றது. அந்த சமயங்களில் என்னை சுற்றியுள்ள மனிதர்களின் வியாதியையும் பல நோயுற்ற தாவரங்களையும் என்னால் குணப்படுத்த முடிகிறது. ஒரு விசுவாசமான கிறிஸ்துவரான தன் தாயாரை பற்றி அவர் என்னிடம் கூறினார். அவளது மரணத்திற்கு பிறகு நான் அவள் தோற்றங்களை காணும் பேறு பெற்றிருக்கிறேன். அவள் என்னிடம் பேசியிருக்கிறாள் என்றார் லூதர். நாங்கள் விருப்பமற்று அவர் வீட்டையும் அங்கு காத்திருக்கும் 1000 கடிதங்களையும் நோக்கி திரும்பிச் சென்றோம். லூதர், நான் குறிப்பிட்டேன், நான் அடுத்த மாதம் கிழக்கும் மேற்கும் தந்தருடைய உண்மைகளை எடுத்துரைக்க ஒரு சஞ்சிகையை தொடங்கப் போகிறேன். தயவு செய்து அதற்கு ஒரு நல்ல பெயரை தீர்மானிக்க எனக்கு உதவுங்கள் என்றேன். நாங்கள் சற்று நேரம் பல தலைப்புகளை பற்றி பேசினோம். கடைசியில் ஈஸ்ட் வெஸ்ட் என்ற பெயரை ஒப்புக்கொண்டோம். பிறகு நாங்கள் அவருடைய படிப்பறையில் மீண்டும் நுழைந்த பொழுது பர்பேங்க் என்னிடம் அவர் எழுதிய விஞ்ஞானமும் நாகரிகமும் என்ற கட்டுரையை கொடுத்தார். இது ஈஸ்ட் வெஸ்ட் சஞ்சிகையில் முதல் பதிப்பில் வெளிவரும் என்றேன் நான் நன்றியுடன். எங்கள் நட்பு ஆழ்ந்து வளர்ந்த பொழுது நான் பர்பேங்கை என்னுடைய அமெரிக்க மகான் என்று அழைக்கலானேன். யாரிடத்தில் வஞ்சனை ஏதுமே இல்லையோ அம்மனிதனை பாருங்கள் என்று நான் விவரித்தேன். அவர் இதயம் ஆழங்காண முடியாதபடி அடக்கம், பொறுமை, தியாகம் ஆகியவற்றுடன் வெகு காலமாக அறிமுகமாகியிருந்தது. ரோஜாக்களின் மத்தியில் அவரது சிறு இல்லம் நெறி வழுவாத எளிமை கொண்டதாயிருந்தது. அவர் ஆடம்பரத்தின் தகுதியின்மையையும் குறைந்த உடைமைகளில் உள்ள மகிழ்ச்சியையும் நன்கு உணர்ந்தவர். அவர் தான் விஞ்ஞானத்தில் பெற்ற புகழை அடக்கத்துடன் ஏற்றுக்கொண்டதை காணும் பொழுது பழுக்கும் கனிகளின் பாரத்தினால் கீழே வளையும் மரங்கள் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகத்திற்கு வரும். கனியற்ற மலட்டு மரம்தான் வீண் பெருமையில் தன் தலையை உயர நிமிர்த்தும். 1926 என் அன்பான நண்பர் காலமான பொழுது நான் நியூயார்க்கில் இருந்தேன். நான் கண்ணீருடன், ஓ, அவரை இன்னும் ஒரு தடவை காண வேண்டி நான் இங்கிருந்து சாண்டா ரோசாவிற்கு மகிழ்ச்சியுடன் வழிநடுக கால்நடையாகவே செல்வேனே என்று எண்ணினேன். காரியதரிசிகளிடமிருந்தும் காண வருபவர்களிடமிருந்தும் நான் விலகி கதவை தாழிட்டுக் கொண்டு அடுத்த 24 மணி நேரத்தை நான் தனிமையில் கழித்தேன். அடுத்த நாள் நான் லூதரின் பெரிய படத்தின் முன்னால் வேத முறையிலான ஞாபகார்த்த சடங்குகளை செய்தேன். இந்து சடங்கு முறைகளுக்கேற்ற ஆடைகள் அணிந்த எனது அமெரிக்க மாணவர்கள் குழு ஒன்று சரீர பஞ்சபூதங்கள் மற்றும் அவை முடிவற்ற மூலத்திற்கு திரும்புதலின் அடையாளங்களான மலர்கள், நீர்,
அக்னி முதலியவற்றாலான அர்ப்பணத்தை செலுத்தும் போது புராதன மந்திரங்களை ஓதியது. பர்பேங்கின் உடல் சாண்டா ரோசாவில் அவர் பல வருடங்களுக்கு முன் நட்ட ஒரு லெபனான் தேவதாரு மரத்தடியின் கீழ் புதைக்கப்பட்டிருந்தாலும் எனக்கென்னவோ அவரது ஆன்மா வழியோரத்தில் மலரும் ஒவ்வொரு விரிந்த மலரிலும் கோவில் கொண்டு இருப்பதாகத்தான் தோன்றுகிறது. இயற்கை அன்னையின் விசாலமான ஆன்மாவில் தன்னை கொஞ்ச காலத்திற்கு உள்ளடக்கி அவளது இளங்காலைகளில் நடைபயின்று அவளுடைய காற்றில் ரகசியம் பேசுவது லூதர் இல்லையா என்ன? இப்பொழுது அவருடைய பெயர் சாதாரணமான பேச்சில் ஒரு மரபு முறையாகவே ஆகிவிட்டது. பர்பேங்க் என்னும் சொல்லிற்கு செயபடு பொருள் குன்றாவினை சொல் என்று பட்டியலிட்டு வெப்ஸ்டர்ஸ் நியூ இன்டர்நேஷனல் டிக்ஷனரி பின்வருமாறு அதை விளக்குகிறது. ஒரு செடியை இனக்கலப்பு செய் அல்லது ஒட்டு. எனவே உருவகமாக இச்சொல் நல்ல தன்மைகளை தேர்ந்தெடுத்து தீயவற்றை விலக்கி அல்லது நல்ல தன்மைகளை சேர்த்து விருத்தி செய்வது, எதையும் ஒரு செயல்முறையாகவோ அல்லது ஸ்தாபனமாகவோ என்பதை குறிக்கும். பிரியமான பர்பேங்கே, அந்த விளக்கத்தை படித்த பிறகு நான் கூவினேன், உங்கள் பெயரே இப்பொழுது நற்குணத்திற்கு மறுபெயராகிவிட்டதே. அத்தியாயம் 39. தெரசே நொய்மன், அருட்காயங்களை தாங்கும் கத்தோலிக்க அன்னை. இந்தியாவிற்கு திரும்பவும் நான் உனக்காக 15 வருடங்கள் பொறுமையாக காத்திருந்து விட்டேன். நான் சீக்கிரத்தில் தேகத்தை விட்டு நீங்கி ஒளிமயமான இருப்பிடத்திற்கு சென்று விடுவேன். யோகானந்தா, வந்து சேரவும். என்னுடைய மவுண்ட் வாஷிங்டன் தலைமையகத்தில் நான் தியானத்தில் அமர்ந்திருந்த பொழுது ஸ்ரீ யுக்தேஸ்வரின் குரல் திடுக்கிடும்படியாக என் உள் மனதில் ஒலித்தது. கண்மூடி திறப்பதற்குள் 10,000 மைல்கள் கடந்து அவருடைய செய்தி ஒரு மின்னல் வெட்டு போல் என் நிலையை துளைத்தது. 15 வருடங்கள். ஆம், இப்பொழுது 1935 என்பதை நான் உணர்ந்தேன். என் குருவின் உபதேசங்களை அமெரிக்காவில் பரப்புவதில் நான் 15 வருடங்களை கழித்திருக்கிறேன். இப்பொழுது அவர் என்னை திரும்ப அழைக்கிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் என் அனுபவத்தை என் அருமை நண்பர் திரு ஜேம்ஸ் ஜே லின் என்பவரிடம் விவரித்தேன். அவருடைய ஆன்மீக முன்னேற்றம் தினசரி கிரியா பயிற்சியினால் மிக குறிப்பிடும்படியாக இருந்தது. அதனால் நான் அவரை அடிக்கடி லின் முனிவர் என்று அழைத்தேன். அவரிடமும் மற்ற அநேக மேலை நாட்டவர்களிடமும் புராதன யோக மார்க்கத்தின் மூலமாக உண்மையான ஆத்ம ஞானமடைந்த முனிவர்களை மேலை நாடுகள் கூட தோற்றுவிக்கும் என்ற பாபாஜியின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியிருப்பதை நான் மகிழ்ச்சியுடன் காண்கிறேன். திரு லின் என் பிரயாணத்திற்காக தாராள மனத்துடன் நன்கொடை தருவதாக வற்புறுத்தி கூறினார். இவ்வாறு நிதி பிரச்சனை தீர்ந்ததும் நான் ஐரோப்பா வழியாக இந்தியாவிற்கு கப்பலில் செல்ல ஏற்பாடுகள் செய்தேன். 1935 மார்ச் மாதத்தில் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பை கலிபோர்னியா மாகாணத்தின் சட்டங்களின்படி சமய சார்பற்ற லாபம் கருதாத ஒரு கழகமாக எப்பொழுதும் நிலைத்திருக்கும் விதத்தில் சாசனப்படுத்தினேன். செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பிற்கு நான் எழுதிய அனைத்து புத்தகங்களின் உரிமைகள் உட்பட என் எல்லா சொத்துக்களையும் நன்கொடையாக்கினேன். மற்ற அநேக சமய மற்றும் கல்வி சம்பந்தமான நிறுவனங்களைப் போலவே செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பும் அங்கத்தினர்கள் மற்றும் பொதுமக்களின் நன்கொடைகளையும் அறக்கட்டளைகளையும் ஆதாரமாக கொண்டுள்ளது. நான் திரும்பி வருவேன். நான் என் மாணவர்களிடம் கூறினேன், அமெரிக்காவை நான் என்றும் மறக்க மாட்டேன். லாஸ் ஏஞ்சலிஸில் அன்பான நண்பர்கள் எனக்கு விடை கொடுக்க அளித்த விருந்தின் பொழுது அவர்கள் முகங்களை அதிக நேரம் நோக்கியவாறு இருந்தேன். மேலும், இறைவனே, நீயே யாவற்றையும் அளிப்பவன் என்று எவர் நினைவில் வைத்துக் கொள்கிறாரோ அவருக்கு மனிதர்களிடையே இனிய நட்பிற்கு என்றுமே பஞ்சமில்லை என்று நன்றியுடன் நினைத்துக் கொண்டேன். 1935 வருடம் ஜூன் 9 நான் யூரோப்பா என்ற கப்பலில் நியூயார்க்கிலிருந்து பயணமானேன். என்னுடன் 2 மாணவர்கள், என் காரியதரிசி திரு சி ரிச்சர்ட் ரைட் மற்றும் சின்சினாட்டியிலிருந்து செல்வி எட்டி பிளட்ச் என்ற மூதாட்டியும் வந்தார்கள்.
கடந்த பரபரப்பான வாரங்களுக்கு பிறகு வரவேற்கத் தகுந்த ஒரு மாறுதலான கடலின் அமைதி நிறைந்த தினங்களை நாங்கள் ரசித்து அனுபவித்தோம். எங்களுடைய ஓய்வு காலம் மிக குறுகியதாகவே இருந்தது. நவீன கப்பல்களின் வேகம் சில வருந்தத்தக்க அம்சங்களை கொண்டுள்ளதாகவே இருக்கிறது. ஆர்வம் நிறைந்த வேறெந்த சுற்றுலா பயணிகள் குழுவைப் போலவே நாங்கள் மிக பெரியதும் பழமையானதுமான லண்டன் மாநகரை சுற்றி வந்தோம். நாங்கள் அங்கு சென்றடைந்த மறுநாள் காக்ஸ்டன் ஹால் என்னுமிடத்தில் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசுவதற்கு நான் அழைக்கப்பட்டேன். அங்கு நான் சர் பிரான்சிஸ் எங்ஹஸ்பண்ட் என்பவரால் லண்டன் மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன். எங்கள் குழு ஸ்காட்லாண்டில் சர் ஹாரி லாடர் என்பவரின் விருந்தாளிகளாக அவருடைய பண்ணை தோட்டத்தில் ஓர் ஆனந்தமான நாளை கழித்தது. ஒரு சில நாட்களுக்குப் பின்னர் எங்கள் சிறு குழு இங்கிலீஷ் கால்வாயை கடந்து ஐரோப்பா கண்டத்தை அடைந்தது. ஏனெனில் நான் பவேரியாவிற்கு யாத்திரை செய்யவிருந்தேன். கார்னர்ஸ்ருத் என்னுமிடத்தைச் சேர்ந்த பெயர் பெற்ற கத்தோலிக்க மறைஞானியான தெரசே நொய்மனை சந்திக்க எனக்கு வாய்த்த ஒரே சந்தர்ப்பம் இது மட்டும்தான் என்று எனக்கு தோன்றியது. பல வருடங்களுக்கு முன்னால் நான் தெரசேவை பற்றி அதிசயமான விவரத்தை படித்திருந்தேன். அந்த கட்டுரையில் கொடுக்கப்பட்டிருந்த செய்தி பின்வருமாறு: 1898 புனித வெள்ளியன்று பிறந்த தெரசே தனது 20ஆம் வயதில் ஒரு விபத்தில் காயமுற்றார். அதில் பார்வை இழந்து செயல் இழந்தவராகவும் ஆனார். அவர் 1923 லிசியுவின் தி லிட்டில் ஃப்ளவர் என்னும் புனித தெரசேவிற்கு செய்த பிரார்த்தனைகளின் மூலம் அதிசயமான விதத்தில் அவர் பார்வையை திரும்பப் பெற்றார். பின்னால் தெரசே நொய்மனின் கைகளும் கால்களும் உடனடியாக குணமடைந்தன. 1923 முதல் தெரசே ஆகாரம், பானம் இவைகளை முழுமையாக விட்டொழிந்தார். பிரசாதமாக அளிக்கப்பட்ட ஒரு மெல்லிய ரொட்டி துண்டை தவிர அவர் எதையும் உண்பதில்லை. தழும்புகளாகிய கிறிஸ்துவின் புனித காயங்கள் 1926 தெரசேவின் தலை, மார்பு, கைகள், பாதங்கள் முதலிய இடங்களில் தோன்றலாயின. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர் கிறிஸ்துவின் தீவிர உணர்ச்சிகளை அனுபவிக்கிறார். அவருடைய சொந்த உடலில் கிறிஸ்துவின் வரலாறு படைத்த வேதனைகள் அனைத்தையும் அனுபவிக்கிறார். சாதாரணமாக அவர் வசித்து வந்த கிராமத்தின் எளிய ஜெர்மானிய மொழி மட்டுமே தெரிந்திருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் அவருக்கு ஏற்படும் சமாதி நிலைகளில் தெரசே கூறும் சொற்றொடர்கள் புராதன அராமிக் மொழி என்று பண்டிதர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். அவருடைய புனித தரிசனத்தின் பொருத்தமான நேரங்களில் அவர் ஹீப்ரு அல்லது கிரேக்க மொழியை பேசுவார். மத குருமார்களின் அனுமதியுடன் தெரசே பல தடவைகள் விஞ்ஞான ரீதியாக தீவிர கண்காணிப்பிற்கு உள்ளாக்கப்பட்டார். ஜெர்மானிய செய்தித்தாளின் பதிப்பாசிரியரான டாக்டர் ஃப்ரிட்ஸ் கெர்லிக் என்பவர் அந்த கத்தோலிக்க மோசடியை அம்பலப்படுத்துவதற்காக கார்னர்ஸ்ருத் சென்று மனம் மாறி பக்தி சிரத்தையுடன் தெரசேவின் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவதில் முடிவுற்றார். எப்பொழுதும் போல் கீழை நாட்டிலோ அல்லது மேலை நாட்டிலோ ஒரு மகானை காண்பதென்றால் எனக்கு மிகுந்த ஆவல். எங்கள் சிறு குழு ஜூலை 16ஆம் தேதி கார்னர்ஸ்ருத் என்னும் விந்தையான கிராமத்திற்குள் நுழைந்ததும் நான் மிக்க மகிழ்ச்சியடைந்தேன். பவேரிய குடியானவர்கள் நாங்கள் அமெரிக்காவிலிருந்து எங்களுடன் கொண்டு வந்திருந்த ஃபோர்டு மோட்டார் வண்டியின் மீதும் அதனுடைய கலப்பட குழுவின் ஓர் அமெரிக்க இளைஞன், ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி மற்றும் நீள்முடியை தன் கோட்டு கழுத்துப்பட்டைக்கு கீழே மடித்து விட்டு கொண்டுள்ள மாநிலமான கீழை நாட்டவர் ஒருவர் மீதும் மிகுந்த ஆர்வம் காட்டினார்கள். சுத்தமாகவும் கச்சிதமாகவும் பழமையான கிணற்றங்கரையில் பூத்திருந்த ஜெரேனிய மலர்களுடன் காணப்பட்ட தெரேசேவின் சிறு குடி அடடா நிசப்தமாக மூடப்பட்டிருந்தது. அக்கம்பக்கத்தில் இருந்தவர்களாலும் ஏன் அவ்வழியாக சென்ற அக்கிராம தபால்காரராலும் கூட எங்களுக்கு எந்த விவரத்தையும் தர முடியவில்லை. மழை பெய்யத் தொடங்கியது. என்னுடன் வந்தவர்கள் திரும்பி விடலாம் என்று கூறினார்கள். முடியாது, நான் பிடிவாதமாக கூறினேன். தெரசேவை காண்பதற்கு ஏதாவது துப்பு கிடைக்கும் வரை நான் இங்குதான் இருப்பேன். 2 மணி நேரத்திற்குப் பிறகும் அந்த உற்சாகமற்ற மழையில் எங்கள் வண்டியிலேயே அமர்ந்திருந்தோம். இறைவா, நான் முறையிட்டபடி பெருமூச்செறிந்தேன். அவர் இங்கிருந்து மறைந்து விட்டிருந்தால் எதற்காக நீ எனக்கு இங்கு வழிகாட்டினாய்?
ஆங்கிலம் பேசும் ஒருவர் எங்கள் அருகில் வந்து நின்று மரியாதையுடன் அவருடைய உதவியை அளித்தார். எனக்கு தெரசே எங்கிருக்கிறார் என்று நிச்சயமாக தெரியாது. ஆனால் அவர் இங்கிருந்து 80 மைல் தொலைவில் உள்ள ஐக்ஸ்டாட் பல்கலைக்கழகத்தில் அந்நிய மொழிகள் ஆசிரியராக இருக்கும் பேராசிரியர் பிரான்ஸ் வுட்ஸ் என்பவர் வீட்டிற்கு அடிக்கடி வருகை புரிகிறார் என்றார். அடுத்த நாள் காலை நாங்கள் அமைதியான பட்டினமாகிய ஐக்ஸ்டாட்டிற்கு மோட்டாரில் சென்றோம். டாக்டர் வுட்ஸ் எங்களை அவருடைய இல்லத்தில் அன்புடன் வரவேற்று தெரசே அங்குதான் இருப்பதாக தெரிவித்தார். அவர் தெரசேவிற்கு வந்திருப்பவர்களை பற்றிய செய்தியை சொல்லி அனுப்பினார். உடனே அவருடைய பதிலுடன் ஆள் திரும்பினான். பிஷப் என்னை அவருடைய அனுமதியின்றி யாரையும் பார்க்க வேண்டாம் என கூறியிருந்தாலும் நான் பாரதத்திலிருந்து வந்திருக்கும் இறையுணர்வு கொண்ட மனிதரை வரவேற்க சித்தமாக உள்ளேன். இச்சொற்களால் மனம் நெகிழ்ந்த நான் டாக்டர் வுட்ஸை தொடர்ந்து மாடியில் உள்ள தங்கும் அறைக்கு சென்றேன். உடனேயே தெரசே அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த ஒரு சூழ்நிலையை ஒளிரச் செய்தபடியே நுழைந்தார். அவர் ஒரு கருப்பு வண்ண கவுனும் மிக தூய்மையான வெண்ணிற தலைத்துணியும் அணிந்திருந்தார். இந்த சமயத்தில் அவர் வயது 37 இருந்தாலும் உண்மையில் ஒரு குழந்தையைப் போன்ற புத்துணர்ச்சியும் வசீகரமும் நிறைந்து மிக இளமையுடன் காணப்பட்டார். ஆரோக்கியத்துடனும் நன்கமைந்த உருவத்துடனும் ரோஜா நிற கன்னங்களுடனும் மகிழ்ச்சி நிறைந்தவராக உள்ள இந்த புனிதவதிதான் உண்ணாமல் இருப்பவர். தெரசே மிக மிருதுவான கைகுலுக்களுடன் என்னை வரவேற்றார். நாங்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் இறைவனின் அன்பராக உணர்ந்து மௌன தொடர்பு கொண்டு மகிழ்ந்தோம். டாக்டர் வுட்ஸ் மிக அன்புடன் மொழிபெயர்ப்பாளராக இருக்க முன்வந்தார். நாங்கள் அமர்ந்ததும் தெரசே என்னை கபடமற்ற ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். பவேரியாவில் இந்துக்களை பார்ப்பது உண்மையிலேயே அபூர்வம்தான். நீங்கள் எதுவுமே உண்பதில்லையா? நான் பதிலை அவர் வாயாலேயே கேட்க விரும்பினேன். இல்லை, ஒவ்வொரு காலையிலும் 6 மணிக்கு பிரசாதமான ஒரு ரொட்டி துண்டை தவிர. அப்பிரசாதம் எவ்வளவு பெரியது! அது காகிதத்தைப் போல் மெல்லியதாக ஒரு சிறு நாணயத்தின் அளவில் இருக்கும். அவர் தொடர்ந்தார். நான் அதை புனித காரணங்களுக்காக ஏற்கிறேன். அது ஆண்டவனுக்கு படைக்கப்படாததாய் இருந்தால் என்னால் அதை விழுங்க முடியாது. நிச்சயமாக நீங்கள் 12 முழு வருடங்களாக அதனால் மட்டும் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. நான் இறைவனின் ஒளியால் வாழ்கிறேன். அவருடைய பதில் ஐன்ஸ்டைனுடையது போன்று எவ்வளவு எளிமையானது! ஆகாயம், சூரியன், காற்று இவற்றிலிருந்து உங்கள் உடலுக்கு சக்தி பாய்வதை நீங்கள் அறிந்திருப்பதைக் காண்கிறேன். ஒரு புன்னகை அவர் முகத்தில் உடனே பூத்தது. நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டது பற்றி எனக்கு மெத்த மகிழ்ச்சி. உங்களுடைய புனித வாழ்க்கை கிறிஸ்துவினால் கூறப்பட்ட மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற உண்மையின் தினசரி நிரூபணமாகும். என் விளக்கத்தை கேட்டு அவர் மறுபடி தன் மகிழ்ச்சியை காட்டினார். அது உண்மையில் அப்படித்தான். நான் இப்புவியில் இப்பொழுது வாழ்ந்து வருவதற்கான காரணங்களில் ஒன்று, மனிதன் கடவுளின் கண்ணுக்கு தெரியாத ஒளியினால் வாழ முடியும், உணவினால் மட்டும்தான் என்பதில்லை என்ற உண்மையை நிரூபிப்பதற்காக ஆகும். உணவில்லாமல் எப்படி வாழ முடியும் என்பதை மற்றவர்களுக்கு கற்பிக்க உங்களால் முடியுமா? அவர் சற்று அதிர்ச்சி அடைந்தவர் போல் தோன்றினார். நான் அவ்வாறு செய்ய முடியாது. இறைவன் அதை விரும்பவில்லை. என் பார்வை அவரது வலிமையான அழகான கரங்களின் மீது விழுந்த பொழுது தெரசே தன் ஒவ்வொரு புறங்கையிலும் சதுர வடிவில் புதிதாக ஆறிய காயங்களை காண்பித்தார். ஒவ்வொரு உள்ளங்கையிலும் கொஞ்சம் சிறிய பிறை வடிவில் இருந்த புதிதாக ஆறிய காயங்களையும் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு காயமும் கையை துளைத்துச் சென்றிருந்தது. அக்காட்சி கீழை நாடுகளில் இன்னும் உபயோகத்தில் உள்ள பெரிய சதுரமான பிறை வடிவ முனையுடன் கூடிய இரும்பு ஆணிகளை மிக தெளிவாக என் நினைவிற்கு கொண்டு வந்தன. மேலை நாடுகளில் அம்மாதிரி ஆணிகளை பார்த்ததாக எனக்கு நினைவில்லை. அந்த புனிதவதி அவருடைய வாராந்திர பரவச சமாதி நிலைகளை பற்றி கொஞ்சம் கூறினார். எதுவும் செய்ய இயலாத பார்வையாளரைப் போன்று நான் கிறிஸ்துவின் வேதனை அவ்வளவையும் காண்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நடுநிசியிலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி வரை அவருடைய காயங்கள் திறந்து இரத்தம் பெருகுகிறது.
அவருடைய சாதாரண எடையான 121 பவுண்டில் 10 பவுண்டுகள் குறைந்து விடுகின்றன. கிறிஸ்துவினிடம் உண்டாகிய அனுதாப அன்பினால் அதீத துன்பப்பட்டாலும் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன் இறைவனின் இந்த வாராந்திர தரிசனத்தை எதிர்நோக்குகிறார். அப்புனிதவதியின் விசித்திர வாழ்க்கையானது புதிய ஏற்பாட்டில் குறிப்பிட்டுள்ளவாறு இயேசுவின் வாழ்க்கையும் சிலுவையில் அறையப்பட்டதும் வரலாற்று உண்மை வாய்ந்தது என எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் மீண்டும் உறுதிப்படுத்தவும், அந்த கலிலிய குருவிற்கும் அவருடைய பக்தர்களுக்கும் உள்ள என்றென்றும் ஜீவித்திருக்கும் பந்தத்தை வியக்கும் வகையில் எடுத்துக்காட்டவும் இறைவனால் உத்தேசிக்கப்பட்டது என்பதை உடனே புரிந்து கொண்டேன். பேராசிரியர் வுட்ஸ் அப்புனிதவதியாருடன் தனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை எடுத்துக் கூறினார். நாங்கள் ஒரு குழுவாக தெரசே உட்பட அடிக்கடி நாட்கணக்கில் ஜெர்மனியில் சுற்றுலா செல்வது வழக்கம். அவர் என்னிடம் கூறினார். ஒரு குறிப்பிடத்தக்க வித்தியாசம், தெரசே எதுவும் உண்ணாமல் இருப்பார், மற்ற எல்லோரும் ஒரு நாளைக்கு 3 வேளைகள் சாப்பிடுவோம். அவர் களைப்பு என்பதே இல்லாமல் புத்தம்புது ரோஜா மலரைப் போல் எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் இருப்பார். நாங்களோ பசியுடன் சாப்பிடுவதற்கு வழியில் விடுதிகள் கிடைக்குமா என்று அலையும் பொழுது தெரசே மகிழ்ச்சியுடன் சிரித்தபடி இருப்பார். அப்பேராசிரியர் உடற்கூறு பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் கூறினார். தெரசே எதுவும் உண்பதில்லை, ஆதலால் அவர் வயிறு சுருங்கிவிட்டது. அவருக்கு கழிவுப் பொருட்கள் ஏதுமில்லை. ஆனாலும் வியர்வை நாளங்கள் வேலை செய்கின்றன. அவருடைய தோல் என்றும் மிருதுவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. அவரை பிரியும் தருணத்தில் நான் அவருடைய பரவச சமாதி நிலையின் பொழுது உடனிருக்க விரும்புவதை தெரிவித்தேன். ஆம், அடுத்த வெள்ளிக்கிழமை தயவு செய்து கார்னர்ஸ்ரூத்திற்கு வாருங்கள் என்று அவர் கருணையுடன் கூறினார். பிஷப் உங்களுக்கு அனுமதி சீட்டு அளிப்பார். நீங்கள் ஐக்ஸ்டாட்டிற்கு என்னை தேடி வந்து கண்டது பற்றி எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தெரசே மிருதுவாக பல தடவை கைகுலுக்கினார். எங்கள் குழுவுடன் வாசல் வரை வந்தார். திரு ரைட் வண்டியிலுள்ள ரேடியோவை முடுக்கிவிட்டார். அந்த அம்மையார் ஆர்வத்துடன் உள்ளூர நகைத்துக் கொண்டு அதை பரிசீலனை செய்தார். வெளியில் இள வயதினர்களின் கூட்டம் மிக அதிகமாகிவிட்டபடியால் தெரசே வீட்டினுள்ளே திரும்பிவிட்டார். அவர் எங்களை ஒரு ஜன்னல் வழியாக உற்று பார்த்து ஒரு குழந்தையைப் போல் கையசைப்பதை நாங்கள் கண்டோம். கனிவாகவும் சிநேக பாவத்துடனும் இருந்த அவருடைய 2 சகோதரர்களுடன் அடுத்த நாள் பேசியதிலிருந்து அந்த புனிதவதி இரவு நேரங்களில் 1-2 மணி நேரம்தான் தூங்குகிறார் என்றறிந்தோம். அவர் உடலில் அநேக காயங்கள் இருந்தாலும் அவர் மிக சுறுசுறுப்பாகவும் முழு ஆற்றலுடனும் இயங்குகிறார். பறவைகளிடம் அவருக்கு மிக்க பிரியம். ஒரு மீன்காட்சி சாலை வைத்து மீன்களை கவனித்துக் கொள்கிறார் மற்றும் தன் தோட்டத்தில் அடிக்கடி வேலை செய்கிறார். அவருடைய கடித போக்குவரத்து ஏராளம். கத்தோலிக்க பக்தர்கள் பிரார்த்தனைகள் வேண்டியும் குணப்படுத்தும் அருளாசியை வேண்டியும் எழுதுகிறார்கள். அவரை தேடி வந்த அநேகர் கடுமையான நோயிலிருந்து அவரால் குணப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 23 வயதுள்ள அவருடைய சகோதரன் பெர்டினாண்ட் தெரசேவிற்கு பிரார்த்தனை மூலமாக மற்றவர்களுடைய நோயை தன் உடலில் ஏற்றுக்கொண்டு விடும் திறன் உண்டென்று கூறினார். தன்னுடைய மாதா கோயிலைச் சார்ந்த ஓர் இளைஞர் துறவரம் ஏற்றுக்கொள்ள தயார் செய்து கொண்டிருந்த பொழுது அவன் தொண்டையில் இருந்த நோயை தன் தொண்டைக்கு மாற்றப்பட அப்புனிதவதி வேண்டிக் கொண்ட அந்த சமயத்திலிருந்துதான் அவர் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டார். வியாழனன்று பிற்பகலில் எங்கள் குழு பிஷப்பின் வீட்டிற்கு சென்றது. அவர் தொங்கிக் கொண்டிருந்த என் குழல் கற்றைகளை சற்று வியப்புடன் நோக்கினார். தேவையான அனுமதி சீட்டை அவர் உடனடியாக எழுதி வழங்கினார். அதற்கு கட்டணம் எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கவில்லை. கடந்த வருடங்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாதாரண சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கில் கார்னர்ஸ்ரூத்தில் கூடிவிடுவர். அந்த கூட்டத்திலிருந்து தெரசேவை பாதுகாப்பதற்காகத்தான் சர்ச் அந்த விதியை ஏற்பாடு செய்திருந்தது. நாங்கள் வெள்ளியன்று காலை சுமார் 9 மணிக்கு அக்கிராமத்தை சென்றடைந்தோம். தெரசேவின் சிறு குடிலின் மேல்பாகத்தில் ஒரு பகுதியில் அவருக்கு தாராளமாக வெளிச்சம் கிடைக்க வேண்டி கண்ணாடி கூரையிட்டிருந்ததை கவனித்தேன். நாங்கள் அக்கதவுகள் முன்போல் மூடியிராமல் வரவேற்கும் முறையில் திறந்தே இருந்ததைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தோம். கிட்டத்தட்ட 20 பார்வையாளர்கள் வரிசையில் நாங்கள் சேர்ந்து கொண்டோம். ஒவ்வொருவரும் அனுமதி சீட்டு பெற்றிருந்தனர். பலர் இந்த தெய்வீக பரவச சமாதி நிலையை காண்பதற்கு வெகு தூரங்களிலிருந்து வந்திருந்தனர். நான் தெரசேவை காண விரும்புவது
ஆன்மீக காரணங்களுக்காகவே அன்றி ஏதோ ஒரு வெறும் ஆவலை திருப்தி செய்து கொள்வதற்காக அல்ல என்பதை அவர் உள்ளுணர்வினால் புரிந்து கொண்டதன் மூலம் பேராசிரியரின் வீட்டில் என் முதல் பரீட்சையில் அவர் தேறிவிட்டார். என் இரண்டாவது பரீட்சைக்கேற்ப நான் மேலே இருந்த அவருடைய அறைக்கு செல்லும் முன்னர் அவருடன் தொலை எண்ண தொடர்பு மற்றும் காட்சி தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஒரு யோக சமாதி பரவச நிலையில் என்னை இருத்திக் கொண்டேன். தரிசிக்க வந்தவர்கள் நிரம்பியிருந்த அவருடைய அறையில் நுழைந்தேன். அவர் படுக்கையின் மீதிருந்த ஒரு வெள்ளை விரிப்பின் மேல் படுத்திருந்தார். திரு ரைட் என் அருகில் பின்னால் நின்றிருக்க, நான் நுழைவாயிலுக்கு சற்று உள்ளேயே வினோதமாகவும் மிக பயங்கரமாகவும் இருந்த அந்த காட்சியைக் கண்டு திகைத்து நின்றுவிட்டேன். தெரசேவின் கீழ் இமைகளிலிருந்து மெல்லியதாகவும் தொடர்ந்தும் ஓர் அங்குல அகல ஓட்டமாக இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அவர் பார்வை மேல் நோக்கி முன்னெற்றியின் நடுவில் ஞானக்கண்ணை நோக்கி இருந்தது. அவர் தலையில் சுற்றியிருந்த துணி முட்கிரீடத்தினால் ஏற்பட்ட காயங்களிலிருந்து வடிந்த குருதியில் தோய்ந்திருந்தது. அவருடைய வெண்மையான உடுப்பு அவர் மார்புக்கு மேல் பக்கவாட்டில் இருந்த காயத்திலிருந்து கிறிஸ்துவின் உடலானது வெகு காலத்திற்கு முன் கடைசி அவமதிப்பாக ஒரு படைவீரனின் வேல் பாய்ந்து வேதனைப்பட்ட அந்த இடத்திலிருந்து பெருகிய இரத்தத்தினால் அநேக இடங்களில் சிவப்பு கரைபட்டு கிடந்தது. தெரசேவின் கைகள் ஒரு தாய் கெஞ்சுவதைப் போல் நீண்டிருந்தன. அவர் முகத்தில் துன்புறும் வேதனையின் சாயலும் தெய்வீக பாவனையும் ஒருங்கே தெரிந்தன. அவர் சற்று மெலிந்து உள் மற்றும் வெளி தோற்றத்தில் பல விதங்களில் சூட்சுமமாக மாறுபட்டு தோன்றினார். அவர் முணுமுணுப்பாக ஏதோ ஒரு அந்நிய மொழியில் அவருடைய ஞான பார்வைக்கு தென்படுபவர்களுடன் சிறிது நடுங்கிய உதடுகளுடன் பேசியவாறு இருந்தார். நான் அவருடன் மானசீக தொடர்பு கொண்டிருந்ததால் அவர் தரிசித்த காட்சிகளை நான் காணத் தொடங்கினேன். அவர் மக்கட்திரளின் எக்காலத்திற்கு நடுவில் இயேசு தன் சிலுவை கட்டைகளை சுமந்து சென்று கொண்டிருப்பதைக் கண்டார். அவர் திடீரென்று கவலையுடன் தன் தலையை தூக்கினார். பிரபு அந்த கொடுமையான பாரம் தாங்காமல் கீழே விழுந்திருந்தார். அத்தரிசனம் மறைந்து விட்டது. அந்த கழிவிறக்கத்தினால் ஏற்பட்ட அசதியில் தெரசே தலையணையில் திடீரென்று விழுந்தார். இக்கணத்தில் நான் என் பின்னால் தொப்பென்ற ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். என் தலையை ஒரு கணம் திருப்பி பார்த்த பொழுது இரு மனிதர்கள் நீண்டு கிடந்த ஒரு உடலை தூக்கிச் செல்வதைக் கண்டேன். நான் ஆழ்ந்த உயர் உணர்வு நிலையிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்ததால் விழுந்தவரை உடனடியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. பெருகும் இரத்தப் பெருக்கில் சவம் போல் வெளுத்திருந்த, ஆனால் இப்போது மிக்க அமைதியுடன் புனிதத்தையும் தெய்வீக ஒளியையும் ஒருங்கே வீசிக்கொண்டிருந்த தெரசேவின் முகத்தின் மீது நான் மறுபடியும் என் பார்வையை நிலைநிறுத்தினேன். பின்னர் எனக்கு பின்னால் இருந்த திரு ரைட்டை நான் பார்த்தபொழுது அவர் தன் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு நின்றிருந்தார். அதனின்று ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. டிக், கீழே விழுந்தவர் நீதானா? நான் கவலையுடன் கேட்டேன். ஆம், அந்த பயங்கரமான காட்சியைக் கண்டு நான் மயங்கி விழுந்து விட்டேன். அது சரி, நான் சமாதானமாக உரைத்தேன். திரும்பி வந்து அந்த காட்சியை மறுபடி காண்பதால் நீ தைரியசாலிதான். பொறுமையுடன் வரிசையாக காத்திருந்த யாத்ரீகர்களை நினைவில் கொண்டு நானும் திரு ரைட்டும் மௌனமாக தெரசேவிடம் விடைபெற்றுக் கொண்டு அவருடைய தெய்வீக சன்னதியை விட்டு அகன்றோம். மறுநாள் எங்கள் சிறு குழு தெற்கு நோக்கி மோட்டாரில் சென்றது. நல்ல வேளையாக நாங்கள் ரயிலை நம்பியிராமல் எங்கள் விருப்பப்படி கிராமப்புறங்களில் எங்கு வேண்டுமானாலும் எங்கள் போடு காரை நிறுத்தி புறப்பட முடிந்ததற்கு நன்றி செலுத்தினோம். எங்கள் பிரயாணத்தில் ஜெர்மனி, ஹாலந்து, பிரான்ஸ், சுவிஸ் ஆல்ப்ஸ் முதலிய இடங்களின் வழியாக சென்றபோது ஒவ்வொரு நிமிடத்தையும் நாங்கள் நன்கு அனுபவித்தோம். இத்தாலியில் அடக்கத்தின் தூதுவனாக விளங்கிய மகான் பிரான்சிஸ் அவர்களுக்கு எங்கள் வணக்கத்தை செலுத்துவதற்காக அசிசி என்ற இடத்திற்கு ஒரு சிறப்பு பயணம் மேற்கொண்டோம். எங்கள் ஐரோப்பிய பயணம் கிரேக்க நாட்டில் முடிவடைந்தது. அங்கு நாங்கள் ஏதென்ஸ் நகர கோவில்களையும் கருணையுள்ளம் படைத்த சாக்ரட்டிஸ் தன் மரண விஷத்தை அருந்திய சிறையையும் கண்டோம். புராதன கிரேக்கர்கள் தங்கள் கற்பனைகளை வெண்கற்களில் கலைத்திறனுடன் எங்கும் வடித்து வைத்திருப்பதை காண்பவர் வியந்து பாராட்டுவர். நாங்கள் வெயில் நிறைந்த மத்தியதரை கடலை கப்பலில் கடந்து பாலஸ்தீனத்தில் இறங்கினோம். தினந்தோறும் அப்புனித நாட்டை சுற்றி பார்த்த பிறகு எனக்கு யாத்திரையின் மகத்துவம் முன் எப்பொழுதையும் விட நன்கு புரிந்தது.
உணர்ச்சி மிகுந்த இதயத்திற்கு பாலஸ்தீனத்தில் எங்கும் நிறைந்துள்ள கிறிஸ்துவின் ஆத்மா புலப்படும். நான் பயபக்தியுடன் அவர் பக்கத்தில் பெத்லஹேம், கெத்செமனி, கல்வாரி, புனித மவுண்ட் ஆலிவ்ஸ் மற்றும் ஜோர்டான் நதியோரம், கலிலி கடலோரம் ஆகிய இடங்களில் நடந்தேன். எங்கள் சிறு குழு கிறிஸ்து பிறந்த தொழுவம், ஜோசப்பினுடைய தச்சு பட்டறை, லாசரஸின் கல்லறை, மார்த்தா மற்றும் மேரியின் வீடு, கடைசி விருந்து நடந்த கூடம் ஆகிய இடங்களுக்கு சென்றது. பழமை விரிந்தது. நான் ஒவ்வொரு காட்சியாக பல யுகங்களுக்காகவென கிறிஸ்து ஒரு தடவை நடத்திய தெய்வீக நாடகத்தை கண்டேன். நவீன கெய்ரோவையும் புராதன பிரமிடுகளையும் கொண்ட எகிப்து தேசத்திற்கு சென்றோம். பிறகு நீண்ட செங்கடலிலும் பரந்த அரபிக்கடலிலும் கப்பற் பிரயாணம். பிறகு ஆஹா, பாரதம். அத்தியாயம் 40. நான் பாரதம் திரும்புகிறேன். நான் நன்றியுடன் பாரதத்தின் புனித காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்தேன். 1935 வருடம் ஆகஸ்ட் 22 ராஜ்புதனா என்ற பெயர் கொண்ட எங்கள் கப்பல் மும்பையின் பெரிய துறைமுகத்தை வந்தடைந்தது. நான் கப்பலிலிருந்து இறங்கிய முதல் நாளே வரப்போகும் வருடம் இடைவிடாது வேலையில் ஈடுபட வேண்டிய காலமாயிருக்கும் என்பதனை முன்னறிவிக்கும் நாளாக அமைந்தது. நண்பர்கள் மலர் மாலைகளுடன் எங்களை வரவேற்க துறைமுகத்தில் கூடியிருந்தனர். சீக்கிரமே தாஜ்மஹால் ஓட்டலில் உள்ள எங்கள் அறையில் நிருபர்கள் மற்றும் புகைப்படக்காரர்களின் பல குழுக்களை நாங்கள் சந்தித்தோம். மும்பை எனக்கு புதிய நகரம். மேலை நாட்டின் அநேக புதுமையான வசதிகளுடன் உற்சாகமான நவீன நகரமாக அதை கண்டேன். பனைமர வரிசைகள் கொண்ட விசாலமான முக்கிய சாலைகள், ஆவலை தூண்டுவதில் புராதன கோயில்களுடன் போட்டியிடும் அற்புதமான அரசாங்க கட்டிடங்கள். இருந்தபோதிலும் நாங்கள் ஊர் சுற்றி பார்க்க மிக குறைந்த நேரம் செலவிட்டோம். நான் பொறுமையற்றவனாக என் குருதேவரையும் எனக்கு பிரியமான மற்றவர்களையும் பார்க்க மிகுந்த ஆவலாயிருந்தேன். போர்ட் மோட்டார் காரை சாமான்களை ஏற்றிச் செல்லும் வண்டியில் ஏற்றிவிட்டு எங்கள் குழு கிழக்காக கல்கத்தா நோக்கி ரயிலில் விரைந்தது. ஹவுரா ரயில் நிலையத்தில் வண்டி நின்றதும் எங்களை வரவேற்க கூடி நின்ற கூட்டம் மிக அதிகமாக இருந்ததினால் நாங்கள் சற்று நேரம் ரயிலிலிருந்து இறங்கவே முடியவில்லை. காசிம் பஜாரின் இளைய மகாராஜாவும் என் சகோதரன் விஷ்ணுவும் வரவேற்பு குழுவிற்கு தலைமை தாங்கியிருந்தனர். எங்களுக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய மனமார்ந்த வரவேற்பை நான் எதிர்பார்க்கவில்லை. வரிசை வரிசையாக கார்களும் மோட்டார் சைக்கிள்களும் முன்னே செல்ல, மத்தளம், சங்கு ஆகியவற்றின் மகிழ்ச்சிகரமான ஆரவாரத்திற்கிடையே செல்வி பிளெட்ச், திரு ரைட், நான் எல்லோரும் தலை முதல் கால் வரை மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு என் தந்தையின் வீட்டிற்கு காரில் மெதுவாகச் சென்றோம். வயதான என் தந்தை ஏதோ நான் மரணத்திலிருந்து மீண்டு வந்தது போல் என்னை தழுவிக்கொண்டார். ஆனந்தத்தில் மனம் நிறைந்து பேச்சிழந்து வெகுநேரம் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி இருந்தோம். சகோதர சகோதரிகள், மாமன்மார்கள், அத்தைமார்கள், ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகள், மாணவர்கள், என் வெகுநாளைய நண்பர்கள் எல்லோரும் என்னை சுற்றி நின்றனர். எங்கள் மத்தியில் ஒருவர் கண்ணாவது கலங்காமல் இல்லை. தற்போது நினைவு பெட்டகத்திற்குள் சென்றுவிட்ட அந்த அன்புமயமான மறு இணைப்பு காட்சி மறக்க முடியாதபடி என் இதயத்தில் தெளிவாக நிலைத்து நிரந்தரமாகிவிட்டது. ஸ்ரீ யுக்தேஸ்வருடன் என் சந்திப்பை பற்றி கூற வேண்டுமெனிலோ எனக்கு வார்த்தைகளே வரவில்லை. என் காரியதரிசியின் பின்வரும் விளக்கமே போதுமானது. இன்று மிக உயர்ந்த எதிர்பார்ப்புகளுடன் நான் யோகானந்தஜியை கல்கத்தாவிலிருந்து செராம்பூருக்கு காரில் ஓட்டிச் சென்றேன். திரு ரைட் தன் பயணக் குறிப்பு புத்தகத்தில் குறித்திருந்தார். நாங்கள் விசித்திரமான பல கடைகளை தாண்டிச் சென்றோம். அவைகளில் யோகானந்தஜி தன் கல்லூரி நாட்களில் விரும்பி உணவு உட்கொண்ட ஓர் இடமும் இருந்தது. கடைசியில் இரு பக்கமும் சுவருடன் கூடிய ஒரு குறுகிய சந்தை அடைந்தோம். இடது பக்கமாக ஒரு திடீர் திருப்பம். எங்கள் முன்னால் செங்கல்லால் ஆன 2 மாடிகள் கொண்டு மேல் மாடியில் கிராதியிட்ட பால்கனியுடன் குருதேவரின் ஆசிரமம் தென்பட்டது.
அமைதியான ஏகாந்தம் எங்கும் நிறைந்திருந்தது போல் தோன்றியது. நான் ஆழ்ந்த பணிவுடன் யோகானந்தஜியின் பின்னால் ஆசிரமச் சுவர்களுக்கு உட்புறமாக இருந்த முற்றத்தில் நடந்தேன். எங்கள் இதயங்கள் படபடவென்று துடிக்க, சந்தேகமின்றி சத்தியத்தை தேடும் எண்ணற்ற மனிதர்களின் பாதங்கள் பட்ட பழைய சிமெண்ட் படிகளில் ஏறிச் சென்றோம். நாங்கள் செல்லச் செல்ல எங்கள் மனவெழுச்சி கூடிக்கொண்டே சென்றது. மாடிப்படிகளின் உச்சியில் எங்கள் முன்னே அந்த மகான் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி ஒரு மகரிஷிக்கே உரிய உன்னத தோற்றத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்தவாறு வெளிப்பட்டார். அவருடைய தெய்வீக சந்நிதியில் இருப்பதற்கான அருளாசியை உணர்ந்த பொழுது என் இதயம் துடித்து விரிந்தது. யோகானந்தஜி முழந்தாளிட்டு தலை வணங்கி தன் ஆத்மாவின் நன்றியையும் வணக்கத்தையும் உணர்த்திய போது ஆர்வத்துடன் கூடிய என் பார்வையை கண்ணீர் மறைத்தது. அவர் தன் கைகளால் குருவின் பாதங்களை தொட்டு மிகுந்த மரியாதை கலந்த வணக்கத்துடன் அவைகளை தன் நெற்றியில் தரித்தார். அவர் எழுந்ததும் ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவரை தழுவிக்கொண்டார். தொடக்கத்தில் சொற்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஆத்மாவின் மௌன மொழியில் ஆழ்ந்த உணர்ச்சி வெளிப்படுத்தப்பட்டது. பிரிந்தவர் கூடிய இதமான உணர்வால் உந்தப்பட்டு அவர்களுடைய கண்கள் எப்படித்தான் மின்னின! மிருதுவான அலையதிர்வு அந்த அமைதியான கூடம் முழுவதும் பரவிச் சூழ்ந்தது. சூரியன் எதிர்பாரா வண்ணம் எழில் பிரகாசத்தை சேர்க்க மேகத் திரைகளினின்றும் நழுவி வெளிப்பட்டான். அந்த குருதேவரின் முன்னே நானும் வெளிப்படுத்தப்படாத என் அன்பையும் நன்றியையும் தெரிவிக்கும் வகையில் முழந்தாளிட்டு வணங்கினேன். காலத்தினாலும் கடமையினாலும் உரம் பெற்ற அந்த திருவடிகளை வணங்கி அவருடைய அருளாசியை பெற்றேன். நான் எழுந்து நின்று இரு அழகிய கண்களை நோக்கினேன். அவை அகக்காட்சியில் ஆழ்ந்திருந்தாலும் ஆனந்தத்துடன் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. நாங்கள் அவருடைய அமரும் அறைக்குள் நுழைந்தோம். அவ்வறையின் முழு பக்கமும் நாங்கள் வெளியிலிருந்து கண்ட பால்கனியை நோக்கியவாறு திறந்திருந்தது. அம்மகான் ஒரு பழைய சிறு சாய்வு மேஜையின் மேல் சாய்ந்தபடி சிமெண்ட் தரையின் மீது உரையிடப்பட்ட மெத்தையில் அமர்ந்தார். யோகானந்தஜியும் நானும் குருதேவரின் காலடிகளுக்கு அருகில் சௌகரியமாக சாய்ந்து அமர்வதற்கென வைக்கப்பட்டிருந்த காவி வண்ண தலையணைகளுடன் கூடிய கோரைப்பாயில் அமர்ந்தோம். நான் அந்த இரு சுவாமிகளின் வங்காள உரையாடலின் கருத்தை புரிந்து கொள்ள பயனின்றி முயற்சி செய்தேன். அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது ஆங்கிலத்தில் பேசுவதில்லை என தெரிந்து கொண்டேன். இருந்தாலும் சுவாமிஜி மகாராஜ், அந்த மகாகுரு இப்படித்தான் மற்றவர்களால் அழைக்கப்படுகிறார். நன்றாக ஆங்கிலம் பேச வல்லவராக இருந்தது மட்டுமல்லாமல் அடிக்கடி பேசவும் செய்கிறார். ஆனால் நான் அந்த மகானுடைய புனிதத்தன்மையை இதயத்தை நெகிழச் செய்யும் புன்னகையிலும் மின்னும் கண்களிலும் சுலபமாக கண்டேன். அவரது வேடிக்கையான அல்லது விஷயம் செறிந்த வார்த்தைகளிலிருந்து மிக சீக்கிரத்திலேயே நான் கண்டுகொண்டது அவரது பேச்சில் இருந்த தீர்மானமான உறுதியாகும். கடவுளை தான் தெரிந்திருப்பதனால் தனக்கு தெரியும் என்பதை தெரிந்திருக்கும் ஒரு மகானுக்குரிய அடையாளமாகும் இது. அம்மகானின் அபார ஞானம், குறிக்கோளின் உறுதி, தீர்மானம் ஆகியவை ஒவ்வொரு விதத்திலும் தெளிவாக தெரிந்தது. அவர் எளிய முறையில் உடை அணிந்திருந்தார். அவரது வேட்டியும் சட்டையும் ஒருமுறை காவி வண்ணச் சாயம் ஏற்றப்பட்டிருந்தாலும் இப்பொழுது மங்கலான ஆரஞ்சு நிறமாக வெளுத்திருந்தது. அடிக்கடி அவரை பயபக்தியுடன் கவனித்து பார்த்தபொழுது அவருடைய தேகம் ஒரு விளையாட்டு வீரனுடையது போல் விசாலமானதாகவும், துறவினால் ஏற்பட்ட பல சோதனைகள் மற்றும் தியாகங்களால் கடினமாக்கப்பட்டதாகவும் இருந்ததை கவனித்தேன். அவரது பாவனை கம்பீரமாக இருந்தது. அவர் கௌரவமான நடையும் நிமிர்ந்த தோற்றமும் கொண்டு செயல்பட்டார். அவருடைய களிப்புடன் கூடிய ஆரவாரமான சிரிப்பு அவரது நெஞ்சின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டு அதனால் அவரது உடல் முழுவதையும் குலுங்கச் செய்யும். அவருடைய கண்டிப்பான முகம் தெய்வீக சக்தியை கருத்தை கவரும் வகையில் வெளிப்படுத்தியது. அவருடைய முடி நடுவில் வகிடு எடுக்கப்பட்டு நெற்றியை சுற்றிலும் வெண்மையாகவும், சில இடங்களில் வெண்பொன்னை போலவும் கரு வெள்ளியைப் போன்றும் அவரது தோள்களில் சுருள் சுருளாக தொங்கியது. அவரது தாடியும் மீசையும் மிக சொற்பமாக அல்லது அடர்த்தியற்று இருந்தாலும் அவரது முகத்தோற்றத்திற்கு அழகூட்டியது போல் தோன்றியது.
சொர்க்கத்தை தேடுவது போன்று அவரது நெற்றி சரிந்திருந்தது. அவருடைய கருமையான கண்களை கட்புலனாகாத ஒரு நீல ஒளிவட்டம் சூழ்ந்திருந்தது. அவருடைய சற்று பெரிய அழகு மிகுதியற்ற மூக்கை அவர் சும்மா இருக்கும் நேரங்களில் குழந்தையைப் போல தன் விரல்களினால் சுண்டிக்கொண்டோ அல்லது திருகிக் கொண்டோ தனக்குத்தானே வேடிக்கை செய்தபடி இருப்பார். ஓய்வு நேரத்தில் அவரது வாய் இறுக்கமாக இருந்தாலும் மென்மையை நுட்பமாக காட்டியது. இங்குமங்கும் பார்த்தபொழுது அந்த ஓரளவு சேதமடைந்திருந்த அறையானது அதன் சொந்தக்காரருக்கு லௌகீக வசதிகளிடம் உள்ள பற்றற்ற தன்மையை உணர்த்தியதை நான் கவனித்தேன். அந்த நீண்ட அறையின் வெள்ளைச் சுவர்கள் காலப்போக்கில் வெளுத்துக் கொண்டிருந்த நீலப்பூச்சின் கீற்றுகளைக் கொண்டிருந்தன. அவ்வறையின் ஓர் ஓரத்தில் லாகிரி மகாசயரின் அரிதான படம் எளிய மாலையினால் பக்தியுடன் அலங்கரிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. யோகானந்தர் பாஸ்டன் நகருக்கு வந்தபொழுது சமயங்களின் மகாசபைக்கு வந்திருந்த மற்ற பிரதிநிதிகளுடன் சேர்ந்து நின்று எடுத்த அவருடைய பழைய புகைப்படம் ஒன்றும் இருந்தது. நான் அங்கு பழையதும் புதியதும் ஒரே சமயத்தில் விசித்திரமாக ஒத்திருந்த விதத்தைக் கண்டேன். ஒரு பெரிய மெழுகுவத்தி கண்ணாடி சரவிளக்கு நீண்ட காலம் உபயோகப்படுத்தப்படாததால் ஒட்டடை படிந்து கிடந்தது. சுவரில் பிரகாசமான புத்தம் புதிய காலண்டர் தென்பட்டது. அந்த அறை சாந்தியும் ஆனந்தமும் நிறைந்த மனத்தை பரப்பியது. பால்கனியை தாண்டி தென்னை மரங்கள் மௌனமாக காவல் புரிவது போல் உயர்ந்து இருந்தன. அம்மகான் வெறுமனே கையை தட்டினால் போதும், அது முடிவதற்குள் யாராவது ஒரு சிறு சீடன் உடனே வருவதைக் காணலாம். அவர்களில் ஒருவன் பிரஃபுல்லா எனும் பெயர் கொண்ட ஒல்லியான சிறுவன். நீண்ட கருமையான தலைமுடியும் மின்னும் கருமையான கண்களும் கொண்டவன். அவனது தெய்வீக புன்னகையில் அவனது வாயின் ஓரங்கள் உயரும் பொழுது அந்தி வேளையில் விண்மீன்களும் பிறை நிலவும் திடீரென்று தோன்றுவது போல அவன் கண்கள் மின்னும். சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கு தான் வளர்த்து அனுப்பிய சீடன் திரும்பி வந்ததில் மட்டில்லா மகிழ்ச்சி என்பது வெளிப்படை. மற்றும் சீடனின் சீடனான என்னை பற்றி அறியவும் அவருக்கு ஏதோ ஒரு ஆவல் இருந்தாலும் அப்பெரிய மகானின் இயல்பில் ஞானத்தின் மேலாதிக்கம் பெற்ற தன்மை அவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படையாக கூறுவதை தடுத்தது. யோகானந்தஜி சம்பிரதாய வழக்கப்படி தன் குருவிடம் திரும்பி வரும் சீடன் என்ற முறையில் அவருக்கு சில பரிசுகளை அளித்தார். பிறகு நாங்கள் எளிய முறையில் ஆனால் நன்கு சமைக்கப்பட்ட காய்கறிகளும் அரிசியும் கலந்த உணவை சாப்பிட அமர்ந்தோம். இந்திய பழக்க வழக்கங்கள் பலவற்றை, உதாரணமாக கையால் சாப்பிடுவது, நான் பின்பற்றுவது கண்டு ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி மகிழ்ந்தார். பல மணி நேர வங்காள சொற்றொடர்களின் பிரயோகம், மகிழ்வுடனான புன்னகை பரிமாறல், ஆனந்தமயமான பார்வைகள், இவைகளுக்குப் பிறகு அவரது திருவடிகளில் வணங்கி பிரணாம் செய்து பிரியா விடை பெற்றோம். அந்த தெய்வீக சந்திப்பின் என்றும் நிலைத்திருக்கும் நினைவுடன் கல்கத்தாவிற்கு புறப்பட்டோம். நான் அம்மகானை பற்றி எனக்கு வெளிப்படையாக தோன்றியதை முக்கியமாக எழுதினாலும் அவருடைய ஆன்மீக உன்னதத்தை பற்றி நான் எப்பொழுதும் அறிந்திருந்தேன். அவருடைய சக்தியை நான் உணர்ந்தேன். மேலும் அந்த உணர்வை நான் என்றும் எனக்கு கிடைத்த தெய்வீக அருளாசியாக போற்றி பாதுகாப்பேன். அமெரிக்கா, ஐரோப்பா, பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளிலிருந்து நான் ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கு அநேக பரிசுகளை கொண்டு வந்திருந்தேன். அவர் அவைகளை புன்னகையுடன், ஆனால் எதுவும் குறிப்பிட்டுச் சொல்லாமல் பெற்றுக்கொண்டார். என் சொந்த உபயோகத்திற்காக நான் ஜெர்மனியில் குடை, பிரம்பு இவைகள் இரண்டும் சேர்ந்ததாக இருந்த ஒன்று வாங்கினேன். இந்தியாவில் அந்த பிரம்பை குருதேவருக்கு கொடுப்பதென்று தீர்மானித்தேன். இந்த பரிசை நான் உண்மையிலேயே விரும்புகின்றேன். என் குருதேவர் வழக்கமில்லாதபடி விமர்சனம் செய்தபோது அவரது கண்கள் அன்புடன் புரிந்து கொண்டவாறு என் மீது திரும்பின. எல்லா பரிசுகளிலேயும் அந்த பிரம்பை மட்டும் வந்தவர்களிடம் தனியாக எடுத்து காண்பித்தார். குருதேவா, இந்த அமரும் அறைக்கு புது விரிப்பு ஒன்று வாங்குவதற்கு தயவு செய்து எனக்கு அனுமதி கொடுங்கள். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் புலித்தோல் ஆசனம் ஒரு கிழிந்த கம்பளி மேல் போடப்பட்டிருப்பதைக் கண்டேன். உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்றால் அப்படியே செய்யேன். குருவின் பதிலில் உற்சாகமில்லை. இதோ பார்,
என் புலித்தோல் ஆசனம் நன்றாகவும் சுத்தமாகவும் இருக்கிறது. என் சொந்த சிறிய ராஜாங்கத்தில் நானே ராஜா. இதற்கப்பால் உள்ள பரந்த உலகானது வெளி விஷயங்களில் மட்டும்தான் ஈடுபாடு கொண்டுள்ளது. அவர் இச்சொற்களை உதிர்க்கும் பொழுது வருடங்கள் பின்னோக்கி உருண்டோடியதை நான் உணர்ந்தேன். மறுபடியும் நான் குருவின் கண்டிப்பு என்ற தீயில் தினசரி புனிதமடையும் சிறு சீடனானேன். நான் செராம்பூரிலிருந்தும் கல்கத்தாவிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்ள முடிந்தவுடன் திரு ரைட்டுடன் ராஞ்சிக்கு பயணமானேன். அங்கே எவ்விதமான வரவேற்பு, எவ்வளவு உணர்ச்சி பூர்வமான கரகோஷம்! நான் அங்கு 15 ஆண்டுகள் இல்லாத பொழுது சுயநலமில்லாது உழைத்து பள்ளிக்கூடத்தின் மரியாதையையும் கௌரவத்தையும் கட்டிக்காத்து வந்த ஆசிரியர்களை அணைக்கும் பொழுது என் கண்களில் கண்ணீர் திரண்டது. விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவர்கள் மற்றும் வெளியிலிருந்து வந்து படிக்கும் மாணவர்களின் ஒளிவீசும் முகங்களையும் மகிழ்ச்சியான புன்னகையையும் கண்டேன். அவை அவர்களுடைய யோக பயிற்சிகள், கருத்துள்ள கல்வி முறை இவைகளின் தரத்திற்கு போதுமான சான்றாயிருந்தன. இருந்தாலும் ராஞ்சி ஸ்தாபனத்தின் நிதி நிலைமை தீவிரமான பற்றாக்குறையினால் தவித்துக் கொண்டிருந்தது. பழைய மகாராஜாவான ஸ்ரீ மனீந்திர சந்திர நந்தி பல முறைகள் மிகப்பெரிய தொகைகளை தாராளமாக அன்பளிப்பாக வழங்கியவர். இப்பொழுது இறந்து விட்டிருந்தார். அவரது காசிம் பஜார் மாளிகைதான் பள்ளிக்கூடத்தின் மைய கட்டிடமாக மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. பள்ளிக்கூடத்தின் அநேக இலவச தரும காரியங்கள் பொதுமக்களின் தேவையான ஆதரவு இன்றி மிகவும் நசிந்திருந்தன. நான் அமெரிக்காவில் அதன் நடைமுறை அறிவையும் தடைகளை நீக்குவதற்கான அதன் அஞ்சாத உணர்வையும் கற்றுக்கொள்ளாமல் அங்கு வருடங்களை கழிக்கவில்லை. ஒரு வாரம் நான் ராஞ்சியில் தங்கி அதன் கடுமையான பிரச்சனைகளுடன் போராடினேன். பிறகு நடந்தவை கல்கத்தாவில் முக்கியமான தலைவர்கள் மற்றும் கல்விமான்களுடன் பேட்டி காணல், காசிம் பஜார் இளைய மகாராஜாவுடன் நீண்ட நேர பேச்சுவார்த்தை, நிதி உதவி செய்யுமாறு என் தந்தைக்கு ஒரு வேண்டுகோள் ஆகியவை. பிறகென்ன, ஆட்டத்திலிருந்த ராஞ்சி பள்ளிக்கூடத்தின் அஸ்திவாரம் சரிப்படத் தொடங்கியது. என் அமெரிக்க மாணவர்களிடமிருந்தும் தக்க தருணத்தில் அநேக நன்கொடைகள் வந்து சேர்ந்தன. நான் இந்தியாவிற்கு வந்த சில மாதங்களுக்குள்ளேயே ராஞ்சி பள்ளிக்கூடம் சட்டப்படி இணைக்கப்பட்டதை காணும் மகிழ்ச்சி எனக்கு கிட்டியது. நிரந்தர நிதி பெற்ற யோக கல்வி மையம் ஒன்று நிறுவப்பட வேண்டும் என்ற என் வாழ்நாள் கனவு நிறைவேறியது. அந்த அவாதான் என்னை 1917 7 சிறுவர்களை கொண்ட ஒரு குழுவுடன் கூடிய எளிய தொடக்கத்திற்கு வழிகாட்டியது. யோகதா சத்சங்க பிரம்மச்சரிய வித்யாலயம் என்ற இந்த பள்ளிக்கூடம் ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளி பாடங்களை திறந்தவெளி வகுப்புகளில் நடத்தி வருகிறது. விடுதியில் வசிக்கும் மாணவர்களும் வெளியில் இருந்து வரும் மாணவர்களும் ஏதாவதொரு தொழிற்பயிற்சியையும் கூடவே கற்கின்றனர். சிறுவர்கள் தங்களுக்குள்ளேயே சுயேச்சையான குழுக்களை அமைத்து அவர்களுடைய அநேக செயல்களை முறைப்படுத்திக் கொள்கிறார்கள். கல்வி பயிற்றுவிப்பவர் என்ற முறையில் என் வாழ்க்கை பணியின் வெகு ஆரம்பத்திலேயே நான் தெரிந்து கொண்டது என்னவெனில், விஷமத்தனமாக ஓர் ஆசிரியரை வெல்லுவதில் மகிழ்ச்சியுறும் மாணவர்கள் தங்கள் சக மாணவர்களால் நிறுவப்பட்ட ஒழுக்க விதிகளை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான். என்றுமே ஒரு முன்மாதிரியான மாணவனாக இல்லாத நான் சிறுபிள்ளைத்தனமான குறும்புகளையும் பிரச்சனைகளையும் உடனடி அனுதாபத்துடன் அணுக முடிந்தது. விளையாட்டுகளும் பந்தயங்களும் உற்சாகப்படுத்தப்படுகின்றன. ஹாக்கி, கால்பந்து பயிற்சிகளால் மைதானம் எதிரொலிக்கிறது. ராஞ்சி மாணவர்கள் அடிக்கடி போட்டிகளில் கோப்பைகள் வெல்கின்றனர். சிறுவர்களுக்கு யோகதா முறைப்படி தசைகளை இச்சாசக்தியின் மூலம் சக்தியூட்டும் விதம் கற்பிக்கப்படுகிறது. இது உடலின் எந்த உறுப்பிற்கும் உயிர் சக்தியை மனத்தின் உத்தரவுப்படி அளிப்பதாகும். அவர்கள் ஆசனங்கள் செய்வதுடன் கத்தி, சிலம்ப விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்கின்றனர். முதலுதவியில் பயிற்சி பெற்ற ராஞ்சி மாணவர்கள் வெள்ளம், பஞ்சம் ஆகிய சோதனையான சமயங்களில் தங்கள் பிராந்திய மக்களுக்கு மெச்சத்தகுந்த சேவைகள் செய்துள்ளனர். சிறுவர்கள் தோட்ட வேலை செய்து அவர்களுக்கு தேவையான காய்கறிகளையும் பயிர் செய்கின்றனர். ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் இப்பிராந்தியத்தை சேர்ந்த கோல், சந்தால், முண்டா ஆகிய பழங்குடி மக்களுக்கு
பாடங்கள் ஹிந்தியில் கற்பிக்கப்படுகின்றன. சிறுமியர்களுக்கு மட்டுமான வகுப்புகள் அருகிலுள்ள கிராமங்களில் நடத்தப்பட்டு வருகின்றன. ராஞ்சியின் தனிச்சிறப்பு கிரியாயோக உபதேசமாகும். சிறுவர்கள் தங்கள் ஆன்மீக பயிற்சிகளை தினமும் செய்து வருவதுடன் கீதை பாராயணமும் செய்கிறார்கள். எளிமையின் மகத்துவம், சுயநல தியாகம், கௌரவம், சத்தியம் இவைகள் போதனை மற்றும் உதாரணம் மூலம் கற்பிக்கப்படுகின்றன. தீமை துன்பத்தை தரக்கூடிய ஒன்று என்பதாக அவர்களுக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. நன்மை என்பது உண்மையான ஆனந்தத்தை தரும் செயல்களாகும். தீமையை விஷங்கலந்த தேனுடன் ஒப்பிடலாம். அது சபலத்தை தூண்டுகிறது, ஆனால் மரணத்தை சுமந்து நிற்கிறது. உடல் மற்றும் மன அமைதியின்மையை தடுப்பதற்கு ஒருமுனைப்படுத்தும் உக்திகள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் பலனளித்திருக்கின்றன. ராஞ்சியில் சுமார் 9 அல்லது 10 வயதுடைய ஒரு சிறிய உருவம் மனத்தை தொடக்கூடிய வகையில் 1 மணி நேரம் அல்லது அதற்கு மேலாக ஆடாமல் அசையாமல் கண்கள் இரண்டும் இமையாமல் ஞானக்கண்ணை நோக்கி குவிந்திருக்க தியானத்தில் ஆழ்ந்திருப்பதை காண்பது புதுமையல்ல. அங்குள்ள பழத்தோட்டத்தில் ஒரு சிவன் கோயில் உள்ளது. அங்கு புனித குருவாகிய லாகிரி மகாசயரின் சிலை ஒன்று இருக்கிறது. தினசரி பிரார்த்தனைகளும் சாத்திர வகுப்புகளும் தோட்டத்தில் மாமரங்களின் கீழே நடத்தப்படும். ராஞ்சி எஸ்டேட்டில் நிறுவப்பட்டுள்ள யோகதா சத்சங்க சேவாசிரமம் இந்தியாவின் பல்லாயிரக்கணக்கான ஏழைகளுக்கு இலவச அறுவை சிகிச்சையும் மருத்துவ உதவியும் அளிக்கிறது. ராஞ்சி கடல் மட்டத்திற்கு 2000 அடிகள் மேலுள்ளதால் சீதோஷ்ண நிலை மிதமாகவும் ஒரே சீராகவும் இருக்கும். 20 ஏக்கர் நிலத்தில் இருக்கும் இந்த பழத்தோட்டம் இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த தனியார் தோட்டங்களில் ஒன்றாகும். இதில் மா, பேரீச்சை, கொய்யா, லிச்சி, பலா முதலிய 500 பழமரங்கள் உள்ளன. ராஞ்சி புத்தகாலயம் அநேக சஞ்சிகைகளையும் ஆங்கிலம், வங்காளி மொழிகளில் கீழே மற்றும் மேலை நாடுகளிலிருந்தும் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட 1000 புத்தகங்களையும் பெற்றுள்ளது. அங்கு உலக சமய நூல்களின் தொகுப்புகள் உள்ளன. விலையுயர்ந்த கற்கள் மற்றும் தொல்பொருளியல், புவியியல், மேலும் மானுடவியலை சார்ந்த காட்சி பொருட்கள் நன்கு வகைப்படுத்தப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஓர் அருங்காட்சியகம் அங்கு உள்ளது. அக்காட்சி பொருட்கள் இறைவன் படைத்த பல வகையுள்ள இப்புவியின் மீது நான் சுற்றி வந்ததற்கான ஏராளமான வெற்றி பரிசுகளாகும். ராஞ்சியில் உள்ளதைப் போன்ற தங்கும் வசதி மற்றும் யோக முறைகளுடன் உயர்நிலை பள்ளி கிளைகள் திறக்கப்பட்டு இப்பொழுது நன்கு வளர்ந்து வருகின்றன. இவைகள் மேற்கு வங்காளத்தில் புரூலியா மாவட்டத்தில் லகன்பூரில் உள்ள சிறுவர்களுக்கான யோகதா சத்சங்க வித்யா பீடமும், மித்னாபூர் மாவட்டத்தில் இஸ்மாலிச்சாக்கில் இருக்கும் யோகதா பள்ளிக்கூடமும் ஆசிரமமும் ஆகும். தட்சிணேஸ்வரத்தில் கங்கையை நோக்கியவாறு அமைந்த மிக கம்பீரமான ஒரு யோகதா மடம் 1939 அர்ப்பணிக்கப்பட்டது. கல்கத்தாவிலிருந்து சில மைல்கள் வடக்கேயுள்ள அந்த ஆசிரமம் நகரவாசிகளுக்கு அமைதியின் புகலிடமாக விளங்குகிறது. இந்தியாவின் பல பாகங்களிலும் உள்ள யோகதா சத்சங்க சொசைட்டி, அதன் பள்ளிக்கூடங்கள், மையங்கள் மற்றும் ஆசிரமங்களுக்கு தட்சிணேஸ்வரத்தில் உள்ள மடம்தான் இந்திய தலைமை அலுவலகம். யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவானது அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலிஸ் நகரத்தில் உள்ள சர்வதேச தலைமையகமான செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்புடன் சட்டப்படி இணைக்கப்பெற்றுள்ளது. யோகதா சத்சங்க அலுவல்களில் இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்களுக்கான யோகதா பாடங்களை மாதத்திற்கு ஒருமுறை அஞ்சல் வழி அனுப்புவதும் அடங்கும். இப்பாடங்கள் யோகதா சத்சங்கத்தின் சக்தியூட்டல், மனதை ஒருமுனைப்படுத்தல் மற்றும் தியான முறைகள் ஆகியவற்றை விவரமாக விளக்குகின்றன. அவைகளை விசுவாசத்துடன் பயிற்சி செய்வது உயர்ந்த கிரியாயோக உபதேசத்திற்கு அவசியமான அஸ்திவாரமாகிறது. தொடர்ந்து வரும் பாடங்களில் தகுதி பெற்ற மாணவர்களுக்கு கிரியாயோக உபதேசம் அளிக்கப்படுகிறது. யோகதாவினுடைய கல்வி, சமய மற்றும் மனிதநேய பணிகளுக்கென பல ஆசிரியர்கள் மற்றும் தொண்டர்களுடைய சேவையும் அர்ப்பணிப்பும் தேவைப்படுகின்றன. நான் அவர்களுடைய பெயர்களை இங்கு பட்டியலிடவில்லை.
ஏனெனில் அவர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என் இதயத்தில் ஒரு பிரகாசமான தனி இடம் உண்டு. திரு ரைட் ராஞ்சி சிறுவர்கள் அநேகருடன் சிநேகம் கொண்டார். எளிய வேட்டி அணிந்து அவர்கள் மத்தியில் சிறிது காலம் வசித்தார். மும்பை, ராஞ்சி, கல்கத்தா, செராம்பூர் ஆகிய எல்லா இடங்களுக்கும் என் காரியதரிசி சென்றார். தெளிவாக விவரித்து எழுதும் வரம் பெற்றிருந்த அவர் தன்னுடைய துணிகர செயல்களையெல்லாம் ஒரு பிரயாண குறிப்பேட்டில் எழுதுவது வழக்கம். ஒரு மாலை வேளை நான் அவரை ஒரு கேள்வி கேட்டேன். டிக், இந்தியாவை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன? சாந்தம் என்றார் அவர் யோசித்தவாறே. இந்த இனத்தை சூழ்ந்துள்ள மகத்துவமே சாந்தம்தான்.